எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பார்ந்த ராஜநிலை டிவி நேயர்களும் மற்றும் ராஜநிலை அதிர்ஷ்டாளர் கல்விகளுக்கும் கிடைத்து வணக்கம். இன்றைய ஒரு நேர்காணலும் மற்றும் சிறப்பு உரையாடலும் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் நிகழ்ச்சியாகவும் மணி 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. 5 மணி வரைக்கும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நண்பர்களே. சரி, அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு உரையாடல், அதை நீங்களும் கண்டுக்கிறீங்களா? சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு சக்திவேல் சார் சொன்னார் இல்லையா, சில விஷயங்கள் இப்போ எதாவது சொன்னாரு, அதாவது சேலம் மிக பிரமாண்டமாக வந்துருக்கு அப்படின்னு. அப்போ கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கு. அது போக நிறைய பேர் பணத்தை வந்திருக்காங்க. ரைட்டா? காரணம் என்ன? முன்னாடி 31 முடிவு சிறப்பு சிறப்பு கொஞ்சம் பிரச்சனைகள் தாண்டி சந்திச்சா ஒவ்வொரு மனிதனும் சந்திச்சுதான் பெரிய பணக்காரங்க, அவ்வளோ பெரிய பணக்காரங்க ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்தீங்களா, இன்னைக்கெல்லாம் எல்லா இடமே இல்லை. அடுத்தவங்க உள்ள பண்ணலாம். சேலத்துல வந்து சொன்னாம்பிகா ஜுவல்லர்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு போயிருக்குங்க. சரிங்களா? இன்னைக்கு கார்பரேட் இப்போ ஒரு கேள்வி கேட்டுருக்காரு, நீட் பாஸ் பண்ணி எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் கிடைக்குமா அல்லது ஜெனரல் கவர்மெண்ட் ஜாப் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் தான் கேட்கிறாரு. தேதி 7/3/2007. அந்த 7ன்னு வந்தாவே வேலை முடிச்சு போச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விடாமுயற்சி அதாவது காசு பணம் நீட்ல பாஸ் பண்ணாலும் காசு பணத்தை இழந்துதான் கண்டிப்பாக சீட் பார்க்க முடியும். எந்த ஒரு சீட்டுமே காசு பணத்தை செலவு பண்ணணும். அது தன நட்டம், அது முதலீடா வச்சுக்கணும். ஆனா உங்களுக்கு தன நட்டம். ஆனா தொழில் சார்ந்த விஷயமா அது முதலீடு. நீங்க எம்பிபிஎஸ் படிச்சாச்சு, பூவசம் தான் கேட்டிருக்காரு. அவருக்கு தான் அதாவது நீங்க எவ்வளவு தொழில் ரீதியாக நீங்க என்ன பண்ணாலுமே காசு பணத்தை இழந்தா நீங்க சம்பாதிக்க முடியும் சார். வேற ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? நன்றி சார். கேள்வி கேட்டதுக்கு நன்றி. யூடியூப்ல வாங்க, போன்ல பேசுங்க. அப்பதான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் உங்களுடைய யூடியூப்ல கேள்வி கேட்டு நான் பதில் பேசுறேன். நீங்க வந்து போன்ல வந்து கேட்டு விவாதமே பேசலாம். சரிங்களா? 7ங்கிறது முதல் முயற்சி வெற்றி தரும். அடுத்தடுத்து முயற்சி பண்ணும்போது நிச்சயமா சில பொருளாதாரம் இழந்தாலும் அதுதான் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட். அந்த அனுபவம் அவருக்கு வெற்றி கண்டிப்பா. அது போக அவருடைய இதை வந்து அந்த இல்லற வாழ்க்கையிலே பாதிப்பை தரக்கூடிய இது மாதம் என்பது 3. அதுவும் கொஞ்சம் இதுதான். சரிங்களா? 2007 19 ஏற்றத்தால் இருந்து கொண்டே இருக்கு வாழ்க்கையில. சரிங்களா? சரி, சொல்லுங்க, உங்களுடைய அனுபவத்தான் பேசுங்க. நான் என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க. அது எவ்வளவு இல்லைங்க? ஹாஸ்பிட்டல் 32. ஸ்டார்டிங் என்ன? 57. காசு போனோம் பொதுமக்கள் நம்மளை வந்து சீர்த்து வந்து எடுப்பாங்க. நம்மளை வந்து உடம்பு சீர்படுத்தி அனுப்புறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனாலும் இழப்புகள் என்பது மிக பெரிய லெவலில் இழப்புகள் இருக்கும். அதுதான் உண்மை. அப்புறம் வேற என்ன சொன்னீங்க? டாடா அது மிகப்பெரிய ஒரு 40 அற்புதமான அந்த செல்வம் வந்து டாடா பார்த்தீங்கன்னா ஆணுக்கு சொல்லி வச்சிருக்கோம். பிரம்மாண்டமான நிறுவனம். சரிங்களா? விலை குறைந்தால் விளைந்து சொன்னா மிக குறைந்த லெவல்ல வந்து ஜெயிக்கக்கூடிய இது டாடா. எதை கொடுத்தாலும் ரேட் கம்மியாக தான் கொடுப்பாங்க. சரிங்களா? இருக்கிறதுலேயே வந்து டாட்டாவும் ஜெயஸ்டோட கம்பியில வந்து மேனுஃபேக்சர்ஸ்ல வந்து பியூர் மண்ணில் போறோம்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாமே வந்து செகண்ட் குவாலிட்டி சுற்றி தான் போடுறாங்க. ஜெயஸ்டோட எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் தொழிற்சாலைகளை பார்த்துருக்கேன். மற்ற தொழிற்சாலைலாம் பார்த்துருக்கேன்.
பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரா மெட்டீரியல் வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் போடுறாங்க. சரிங்களா? குவாலிட்டி கொடுக்குறாங்க. நான் டாடா கம்பெனி எல்லாம் பார்க்கல. ஏன்னா அது இந்த ஜெயச்ச மேச்சேரியில் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு தடவை பார்க்கும்போது உள்ளுக்குள்ள உடுக்கக்கூடிய இடத்த நம்மளை பார்க்க முடியல. பார வெளியே வரதான் காமிச்சாங்க. என்ன குடிமை காமிச்சாங்க. அது ஒரு ஆய்வுக்காக போனேன். போகும்போது சில விஷயங்கள் அதே மாதிரி வந்து மேற்கொள்ளக்கூடிய அலுவலக நிலையம் அது ஒரு ஆய்வுக்காக போகுது. உள்ள கடைசி உள்ள போய் இது பண்ணியிருக்கேன். காலையில ஒரு 8-9 மணிக்கு போனோம். நைட் எப்படி வெளியே வருது. ஏன்னா அப்பதான் அது வந்து ஒரு வளர்ப்புலேயே கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இது சின்ன நாள் ஒவ்வொரு பக்கமும் போயிட்டு எப்படி இதை இது பண்ணாங்க செஞ்சுவாங்க. சில விஷயங்களுக்காக ஆய்வுக்காக போகணும்னு வச்சுக்கேன். அந்த அக்னி உபாதைக்கெல்லாம் போடணும் இல்லைங்களா? அக்னி கொடுக்க இல்லையா? நெருப்பு துடிக்கிறவங்க அவங்க அங்க இருக்கவங்களுடைய டேட்டா பற்றிலாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் கரெக்டா ஒத்து வந்து அந்த ஆய்வுக்காக போனது. அவங்களால நெருப்பு துடிக்கிறாங்களா அப்படின்னு போது அவங்களோட டேட்டா பற்றி ஒவ்வொருத்தரோட கூட்டு செல்போன் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய வாகன எண்கள் எல்லாம் ஆய்வுக்காக போனது. அதுதான் அதுதான் காலையில் வரும்போது பால்பாண்டி வந்துட்டு பேசுவாங்க. அந்த டைத்துல பக்கத்தில் ஒரு பயணம் பண்ணிட்டு மேச்சேரி சரி மேட்டூர்ல இருக்கு. அப்புறம் அவருடைய செல்போன் நம்பர் எதாச்சும் காமிச்சிட்டு செல்போனை வச்சு பலன் சொல்ல முடியுமா எனக்கு சொல்லிடுங்களா அப்படின்னு அவர் ஆச்சரியமா கொடுத்தாரு. அப்புறம் அவருடைய நம்பரை பார்க்கும்போது சொத்து ஸ்தானத்தில் 65 ஐயா சொத்து கடன் வச்சுங்களா சொத்து இழந்துட்டீங்களா அப்படிங்கிற 100% உண்மை எப்படிங்க சொல்ல முடியும். அப்போ ராஜன் சொல்லக்கூடிய பலன் தருவது ஜாதகமே தொட கிடையாது. ஜஸ்ட் அவர் காமிக்கிறாரு. சொத்து ஸ்தானத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நாம எடுக்கிறோம் சொல்றோம். உண்மைதான் இல்லையா? வச்சிங்க பல கோடைக்கு நீங்க இருந்திருந்தா வித்திருக்கும். அப்பவே புரிஞ்சுக்கணும். நீங்க பஸ்ல வரும் அப்படின்னு வருத்தத்தோட சொல்லுவோம். அதாவதுங்க பரம்பரை பணக்காரங்க இருக்காங்க. சரிங்களா? அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவன் வந்து வழி காமிச்சிடும். சரிங்களா? அதாவது திடீர் பணக்காரலாம் இருக்கு இல்லையா? அவங்கதான் வந்து சிக்கல் இருக்காங்க. ஏன்னா அவங்க பரம்பரை பணக்காரங்க தனக்கு மிஞ்சிட்டு போக தாழ்ந்து பண்றாங்க. அதனால தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் நமக்கு வரதில்லை. நீர் பணக்காரங்களுக்கு அது வரதில்லை. ஆனா இன்னைக்கு வந்துருச்சு நமக்கு. அது போதும் அப்படின்னு போயிடுறாங்க சொல்ற. ஆனா வந்து பரம்பரை நான் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நாய்க்கெல்லாம் போதிருக்கு. சில விஷயங்கள் வந்து அவங்க தர்மம் நிறைய பண்றாங்க. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சமாளிக்கூடிய பக்குவம் இருக்குது. ஏன்னா இறைவன் ஏதோ ஒரு கொடுத்துட்றாங்க. சேலத்துல ஒரு பில், கோயம்புத்தூர் ஒரு பில். சரிங்களா? அதாவது வெளியில சரிங்களா? பிரிக்கால இருக்குங்க. பிரிக்கால லட்சுமி உள்ள போகணும். நரசிம்ம நாயக்கர் மில்ஸ்னு இருக்குது. போற வழியில் இருக்குது நரசிம்ம நாயக்கர் மில்ஸ். உள்ள போகணும். அதுபோல சில இடத்துல மில் கட்சி வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு ஃபேமிலி. சில கஷ்டங்கள் அந்த கஷ்டம் தான் சரி பண்ணி கொடுத்தோம். இதான் இன்னைக்கு காலையில தினசரி குட் மார்னிங் போடுறாரு. நமக்கு முடியல அவர் பதில் போடுறது. அவ்வளவு பெரிய பணக்காரு. தினசரி காலையில கூப்பிட்டு குட் மார்னிங் போடுறாரு. ஆனா நம்மளால அவருக்கு பதில் ஒரு வணக்கம் வைக்க முடியல. பெரிய சந்தோஷம். நம்ம உறவுகள் சொல்ல மறந்தாலும் கூட நம்மளை நினைக்க மறந்தாலும் கூட நம்ம மூலமா பார்த்து பலனடைஞ்சு வாடிக்கையாளருக்கு தினசரி நம்மளோட தொடர்பு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய பெரிய விஷயம். அவ்வளவு வணக்கம் நிச்சயமாங்க. நமக்கே ஒரு வேற ஆனந்தம். ஸோ ஐயா உங்களாலதான் வாழ்ந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 2000 இருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம பெயர் வாடிக்கையாளர் கூட. ஆனா அவரு நமக்கு பண்றதுக்கு நமக்கு பதில் என்னால முடியலன்னு பார்த்தோம். போன்ல கொடுத்து ஐயா வருத்தப்படாதீங்க, என்னால முடியலீங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 மெசேஜ் 20 மெசேஜ் கொடுத்தா பரவாயில்ல. ஒரு 200 மெசேஜ் வருது. ஆரம்பத்திலேயே நானே போட்டுருக்கேன். நானே தடுத்து நிறுத்திட்டு ஏன்னா பணி சுமைக்காக வாங்கும்போது நேரம் நம்ம பத்துறது இல்லை. நம்மளுடைய வாடிக்கையாளர் வெற்றி பெற வைக்கணும். சரிங்களா? அதான் ஒரு இது
அவங்க அளவுக்கு சொல்லுங்க, வாழ்க்கை சொல்லுங்க. மேட்ச் ப்ரெடிஷன் பண்ணாலும் டெக்னிக் வரல. ஆக்சுவலாக நம்ம ராஜநிலையங்கள் வந்து பார்த்தோம்னா கஷ்டப்படுற நபர்களுக்கு வந்து எளிமையாக நம்ம நம்பர் கொடுத்து உதவும் போது அவங்களுக்கு ரொம்ப வெற்றி அடைகிறாங்க சார். டிபிஆர் நம்பர் வச்சு கொடுக்கறது, ஏடிஎம் பின் நம்பர் நம்ம மாற்றி கொடுக்கறது. ஏன்னா சடனாக சில பேருக்கு நம்பர் வந்து புது மொபைல் நம்பர் வந்து மாற்றிக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. அப்போ வந்து டெம்பரரியாக அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு கொடுத்து வெற்றி அடைஞ்சிருக்கோம். விற்காத நிலத்தை வந்து விற்க வச்சிருக்குது. ஸோ கேஸ் நடந்துட்டு இருக்கிறது வந்து ஜெயிக்க வச்சிருக்குது. இப்போ எனக்கு வந்து பர்சனலாக வந்து கேஸ் நடக்கும்போது அது 2ல் 1 ஜெயிச்சிருக்கோம். ஐயா உங்களோட வழிகாட்டு பேரில் வந்து கையில் எழுதி கரெக்டாக வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம்னு. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமா கரெக்ட் சார். ஆமா அதை கரெக்டா அந்த இதுல பண்ணும்போது நமக்கு சாதாரணமா ஒரு இது மட்டும் அப்படியே வந்துச்சு. சரி பரவாயில்ல, ஓகே, நமக்கு அது கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் அப்படியே நம்ம சார். ஸோ அது மாதிரி நம்ம சின்ன சின்ன எளிமையான நம்ம முறையில் வந்து ராஜநிலையங்கள் வந்து பயன்படுத்தி அது நம்பிக்கையோட பயன்படுத்தினா அது வெற்றி நிச்சயமா கிடைக்குது. கண்கூடான சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்தா நிறைய பேர் சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம வந்து ஃபோன் பண்ணி காட்டுறாங்க. சார் நான் அடுத்து இது செய்யலான்னு இருக்கேன், செய்யலாமா, என்னைக்கு பண்ணலாம், அந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நம்ம வழிகாட்டுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது நம்ம பர்டிகுலரா அந்த நேரத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது அது ரொம்ப நல்லா ஆக்டிவேட்டா நேரம் தான் முக்கியம். டைமிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த பெரிய ஒரு விஷயம் என்னன்னா டைமிங்கை வந்து கரெக்டா பண்ணி கொடுத்தா அவன் ஜெயிச்சுக்குவான். கண்டிப்பா கண்டிப்பா அந்த டைமிங்ல அவன் தொடரணும். கரெக்ட். பாருங்க, வாடிக்கையாளரும் சரி, நம்ம கிளைண்டும் சரி, வெளியுள்ள ஆளுக்கும் சரி. ஏன்னா சாதாரண நம்பர் எடுக்கிறாங்க, எடுக்காம இல்ல. நம்ம ராஜ்யாவை படிக்காதவங்க நம்பர் எடுக்கிறாங்க. ஆமா, எடுக்கிறாங்க. ஆனா டைமிங் அவங்களுக்கு தெரியாது, தெரிய மாட்டேங்குது. பெரிய விஷயம். ஆமா ஆமா, அதுதான் வழிகளோட ராஜ்யம். நீங்க டைம் வாங்கிக்கணும்னு சொல்றோம். அதுக்கும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து ஜெயிக்காரன்னா நான் என்ன பேச முடியுங்க? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து இயற்கையாகவே நம்பர் எடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் எடுத்துறாங்க. ஒருத்தர் எடுத்திருக்காரு, பாம்பே நம்பர் வாங்கிட்டாரு. 88 79 88 66 60 நம்பர் சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஆனா கூட்டம் 88 88 74 வரைக்கும் 82 வரும். 74 சார். 88 88 88 79 48 79 88 68 68 66ங்களா? ஓகே ஓகே, 74 சார். ஓகே, கரெக்டா எடுத்துக்காங்க. துல்லியமா எல்லாமே கரெக்டா வந்துருக்கு. அதோட என்னன்னா அவர் வந்து டைமிங் கரெக்டா உபயோகிச்சு. எந்த டைம்னா நம்ம பேசக்கூடிய 4:33 பேசணும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் 4:33 சூப்பர். அதே மாசம் அவர் பிரச்சனை சால்வ் பண்ணி கூப்பிட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் பார்த்து அந்த மாதிரி நம்ம வாடிக்கையாளர்கள் பார்த்து பயனடைஞ்சவங்க வந்து நம்ம ஜோதிடர்கள் அணுகி அதுக்கு உண்டான தட்சணை கொடுக்கலாம் கூட அவங்க வெற்றி அடைஞ்சோடனே அதுல அந்த லாபத்தை வந்து 1% ஒரு 10% பொது காரியங்களுக்கு அன்னதானம் பண்ணாவே சொல்றது வரைக்கும் நம்ம சொல்றோம். ஆமா, 10 பேருக்கு அன்னதானம் கொடு, அதை காமி எனக்கு தகவல் அவ்வளவுதான். நானும் சொல்றேன். கண்டிப்பா கண்டிப்பா 10 பேருக்கு அன்னதானம் கொடு. நம்ம என்ன பார்த்து இப்போ குருகணிக்கு கொடுக்காம நீங்களா பார்த்து எடுக்கும் போது அதுக்கு உண்டான பலன் இன்னும் மேற்கொண்டு அடையிறதுக்கு அந்த தட்சணையை நீங்க யாருக்கு வேணாலும் ஒரு அன்னதானமும் அவங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு போட்டாவே எங்களுக்கு வந்து சிறப்பு தான். அதே 40 ரூபா. ஆமா, 10 பக்கம் கூட ஒரு 400 ரூபாய் சரியாயிடும். அந்த மாதிரி பண்ணாவே எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். அந்த மாதிரி மக்கள் பண்றது கொஞ்சம் முன் வரணும். நல்லா இருக்கும். அதாவது கையில் எழுதுறது வந்துங்க ஒரு சாதாரண ஒரு இது இல்லை. ஓகேங்களா? ஒரு பெரிய ஒரு இது அந்த இங்கதான் எடுக்கணும், இந்த மேடு தான் எடுக்கணும். ஆமா, இந்த மேடு என்ன மேடு? சுக்கரமேடு. சுக்கரம் என்ன கொடுப்பாரு? பணம் அள்ளி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன கொடுப்பாரு? சுகம் எல்லாமே புரிஞ்சுங்களா? அப்புறம் ஏன் இந்த மேட்டை சொல்றேன்? கண்டிப்பா புரியுது, இதான் விஷயம். சரிங்களா? இந்த மேட் எழுதுங்க, கலரை எதுவாக பயன்படுத்திக்கணும். அதுலயும் ஒரு சின்ன அலோகேஷன் பண்ணி பார்த்தீங்க. அவரவருக்கு அந்த ஃபேவரட் கலர் பொருந்தக்கூடிய கிரகத்தை கொடுத்து பாருங்க. அதை கொடுக்கும்போது சப்போர்ட் பண்ணுது. 88 38 38 சொல்றோம். ஆனா மெயின் வந்து அவர் யோகி கருணாநிதி போட்டு கூட்டன் ஒரு பார்த்து தூக்கி வச்சிங்களா என்ன சிறப்பாக வெற்றி கொடுக்கலாம். புரியுங்களா? இப்ப என்னோட யோகி வந்து
1 2 சூரியன் 2 32 41. ஓகே வந்துருச்சு. பழைய 32 41 கொடுங்க, அதே தான் வரும். இங்கேயும் 10 அங்கேயும் 10 அங்கேயும் 10 அங்கேயும் வரணும் 10. இந்த மாதிரி அமைச்சாலே போதும். கண்டிப்பா சரிங்களா? சக்தி கேட்டாரு சூச்சம் கொடுத்துருப்போ எல்லா வாடிக்கையாளர்களும் உட்கார்ந்து ஒரு சூச்சம் கொடுத்துருந்தா கேட்டீங்க இல்லையா? உட்கார்ந்து ஒரு சூச்சம் எப்படி கட்டம் போட்டு அதில் ஒரே கட்டமாக போட்டு சென்ட்ரல் தான் கொடுக்கணும். சுத்தி வர கட்ட போடக்கூடாது. சரி சரி. கட்ட போட்டா நீங்க அந்த சென்டர் பிளஸ் மாதிரி போட்டு அவ்வளவுதான். கட்டம் போட சிக்கல பாருங்க, சின்ன சிக்கல் கம்மி. அதான் போட்டு பிளஸ் மாதிரி போட்டு இந்த பிளஸ் மட்டும் பாக்ஸ் வேண்டாங்க. இதுல 32 41 இந்த பக்கம் மட்டும் எழுதிக்கிறதுங்களா? 32 ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 32 கீழ 41 42 அப்படி எவ்வளவு கூப்பிடுங்க மேல் 32 32 42. ஏன் யோகி அவர்தான் கொடுத்தது மெயின் இதை பேஸ் பண்ணுங்க. நான் வாடிக்கையாளர்கள் நம்ம பெண்களுக்கான கொடுக்கல. ஏன்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் செய்யணும். எங்களுக்கு வந்து முதல் நாள் நாங்க சென்னை வகுப்புல முடிச்சோம். இந்த வகுப்புலயே நீங்க சொல்லிட்டு இந்த முன்னாடி இந்த வகுப்புல நான் சொல்லல, இந்த சொல்றேன். இந்த சூச்சமத்தை நீங்க சொல்றீங்க. அதை வச்சுதான் நான் வந்து சில கிளைண்ட்ஸ் எல்லாம் கையில் இங்க எழுத சொல்லியிருக்கேன். சிலதுக்குலாம் அதுக்கு மட்டும் மாற்றம். அதே மாதிரி நோட்ல அதாவது 2 உடகை பெறது இடது பெறது இது கொடுக்கறது. அதனால வேணும்னா இதுதான் நம்ம கொடுக்கணும். அதனால கொடுக்க கூடாது அப்படிங்கிறேன். கொடுத்தா போயிருக்கும் மகாலட்சுமி பெறது கொடுக்கறது இதுதான். ஆனா எல்லாருமே இதெல்லாம் வாங்குவாங்க. தெரிய மாட்டேங்குது, சூச்சம் தெரிய மாட்டேங்குது. இல்ல இப்படியே வாங்கி இப்படியே கொடுக்குறது. இந்த கையில வாங்க எந்த போன இந்த கையில எடுத்தாவே இந்த கையில இருக்கிறீங்க அப்படின்னு வரும். அது கூடாது. இங்கதான் இந்த கை தான் வந்து பலம் சொல்லக்கூடிய. நீங்க கீழே உட்கார்ந்து எந்திரிக்குமா எந்த கை லெஃப்ட்ல இன்னொரு கை சொல்றாரு. வெயிட் சனியோட ஆதிக்கம் உள்ளது. இந்த இடத்துல சனியோட ஆதிக்கம் சூரியனோட. ஏன் சனியோட ஆதிக்கத்தை சொல்றேன்? நீங்க கர்மாக்காரன் இல்ல, நீங்க இதை பயன்படுத்தும் போது நல்லவா மட்டும் நீங்க நல்ல மட்டும் செய்ய முடியும். நீங்க வச்சீங்க நல்லது தான். இந்த கையில என்ன போது நீங்க அந்த கையில இருக்கக்கூடாது. இந்த கை வச்சு அனுப்பக்கூடாது. இந்த கை இதை ஃபாலோ பண்ணாலே பெரிய வெற்றி பெறலாம். நீங்க டிபி எல்லாம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? நீங்க அதை எப்படி கொடுக்கலாம்? அல்லது நடப்பு தசாபதி கூட கொடுக்கலாம். 46 64 மாத்தி கொடுக்கலாம். திருப்பி கொடுத்தா பர்ஃபெக்டா சரி. 23 32 உடனே இந்த லைவ்ல நம்ம டெய்லி அதனால அழிஞ்சிருக்கு. சில நம்ம மக்களுக்காக ஒரு சில ஒரு சூச்சம். அது என்னன்னா இப்ப இந்த இளைஞர்கள் வந்து நிறைய வந்து போதை வசதி நிறைய இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் எனக்கு நிறைய போனாங்க. அது போல அந்த லாக்டவுன்ல வந்து ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. சரிங்க. நம்பர் சொல்லுமா? குரல் சரியா கேட்கலங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. 95 431 4 யாராதுமா? 34 941 ஆகாதுமா? இந்த நம்பர் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்து நம்பர் மாத்திட்டேன். சரிங்க. அந்த நம்பர் வந்து 95 சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்க நம்பர் தானமா? 9585068799. இந்த நம்பர் நல்லா இருக்குமா? நல்லா நம்பர் இருக்கு. ஆனா இந்த நம்பர் எனக்கு கடனை மாதிரிதான் வந்து அதிகமா பத்தி தெரியும் சார். ஆனா இது என்னன்னா வந்து நேரம்
அவங்க பேசுறது அம்மா, நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. கொஞ்சம் தெளிவான இடத்துல இருந்து பேசுங்க. வெளியே வந்து வீட்டுக்குள்ள இருந்தா வெளியில டவர் வாங்க. விட்டு விட்டு வருதுமா, வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. சார் ஓகே சார் சார் சொல்லுங்க. கேட்குது சொல்லுங்கம்மா. அந்த பழைய நம்பர் 9543134941 இருந்துட்டு இப்ப நான் பேசிட்டு இருக்க நம்பர் மாத்திட்டேன் சார். சரிங்கம்மா, யார் மாத்தி கொடுத்தாங்க? எங்க யார் மாத்தி கொடுத்தாங்க அந்த நம்பரை உங்களுக்கு? இல்ல உங்க இதுல இருந்து ஒருத்தர் இப்ப ஏதோ கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சரிங்கம்மா, அவர் பேர் என்னங்க? அவர் ஊர் என்ன? அவர் பேர் ராஜமாணிக்கம் சார். ராஜமாணிக்கம். எந்த ஊருங்கம்மா? சேலம் சார். சேலம் ராஜமாணிக்கம். சரிங்க. ஆனா சரி. என்னன்னா அந்த பழைய நம்பர் இருந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இருந்தது மாதிரி இப்ப வந்து இந்த நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஆதார் கார்டுல எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிங்கம்மா. ஆனாலும் அதுல கொஞ்சம் வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து எனக்கு கடனா டைமிங் போன் நம்பர் கொடுக்கறதுக்கு டைமிங் கொடுத்தாருங்களா? டேட், இந்த டேட்ல பேசுங்க, இந்த நேரத்துல பேசணும்னு கொடுத்தாரா? கொடுத்தாருங்க சார். அந்த டைம்ல தான் சார் போட்டு என்ன டேட் சொல்லுங்க பார்க்கலாம். அது 14/2 போட்டுனாரு சார். 14/2/2025. 25 சார். சரி. டைமிங் என்ன கொடுத்தாருங்க? டைமிங் மத்தியானம் காலையில அதிகாலை 4:33 பேச சொல்லியிருப்போம். அதை விட்டா 6:06 சொல்லியிருப்போம். அதை விட்டா 8:42 சொல்லியிருப்போம். அதை விட்டா 10:45 சொல்லியிருப்போம். இதுதான் டைமிங்க. மதியத்துக்கு மேலேனா இது பேசாதுங்க, அது பிரச்சனை தான் கொடுக்கும். சரிங்களா? அப்ப நீங்க மறுபடியும் வந்து இந்த போன் என்ன பண்றீங்க, மே மாசம் 1ஆம் தேதி சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுக்கிறீங்க. 2ஆம் தேதி அன்னைக்கு காலையில அதிகாலை 4:33 மறுபடியும் வந்து ஆன் பண்ணி பேசியிருக்கேன். என்ன பேசணும் அப்படின்னா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க யாரோ, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் சொன்னாரா? சில விஷயங்களை வந்து படிச்சுட்டு போறாங்க, அது தெளிவா கொடுத்தாதான் காணிக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு யார் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து முதல் போன் பேசணும். பேசணுங்க. சரிங்களா? என்ன பேசணும் அப்படின்னா, பெரிய வயசுல பெரியவங்க இந்த நம்பர் மாத்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லணும். வயசுல சின்னவங்க இருந்தா வாழ்த்து சொல்லுங்க, இதை வாங்கியிருக்கேன், நான் நல்லா ஒரு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு பேசுங்க. வயசுல பெரியவங்க இருந்தா நானும் நல்லா வரணும், ரொம்ப இதா இருக்கு, இப்பதான் நம்பர் ஒன்று வாங்கியிருக்கேன், இதை நான் ஜெயிக்கிறதுக்கு நான் வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முதல் பேச்சு அவர் தான் பேசணும். சரிங்களா? இதெல்லாம் சொல்லல அவர் அப்படிதானே? ஆமா சார். இந்த டைம் அந்த டைமிங் ஏதோ டைம் மட்டும் தான் சொன்னாரு. அந்த டைம்ல நீங்க போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுதான் டைமிங். நமக்கு வந்து 10:45 அப்புறம் டைமே கிடையாது. நீங்க மதியம்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாது. அது இல்லாம இப்ப அந்த பழைய நம்பர் வந்து இப்ப வேற ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது, அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து இப்ப நான் பரவாயில்ல அதுக்கு கேன்சல் பண்ணுங்களா இல்ல வந்து அது கேன்சல் பண்ணிடுமா? அது கேன்சல் பண்ணிடுங்க. அவங்களும் சிரமம் தான் பட போறாங்க. சரிங்களா? அவங்களும் கஷ்டம் தான் பட போறாங்க. அதனால கேன்சல் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி சார். சரிங்க. உங்க பேர்ல 1ஆம் தேதி இப்ப மாத்தி போடுறது சார். 2ஆம் தேதி டைம் மாத்திட்டு டேட் பதில 1ஆம் தேதி ஆஃப் பண்ணி 2ஆம் தேதி பேசணும். சரி சார். சரிங்க. சரி. சரி சார். அது இப்ப நம்மளுடைய மாணவர்களே வந்து கொடுத்து டைமிங் மதியத்துக்கு மேல டைம் நம்ம என்ன பேச முடியும்? இது கொடுக்கூடாதுன்னு நீங்க சொன்னீங்க, மறுபடியும் டைமிங் மாத்தி கொடுக்கும்போது நம்ம என்ன பேசணும்? பேச முடியாது. இந்த இடத்துல நம்ம யாரு இது பண்றது? இப்போ நம்ம கூப்பிட்டு கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அப்போ மிஸ்டேக் யாருது? நம்ம மிஸ்டேக் தானே? காது வந்துருக்குது, இது தெரியல. இந்த இதுல ஆன் பண்ணிருக்கான்னு பார்க்க முடியாது. இல்ல வருது, ஆனா இந்த சவுண்ட் இல்ல. வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார்.
கரெக்டா ரெண்டு ஃபோன் வந்து சரி பேசுவோங்க. சரி, இப்போ நம்ம மாணவர்கள் சொல்ற சில தப்பும் அதுதான். என்னன்னா இந்த மாதிரியும் படிக்கிறாங்க, டோட்டலா கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்தும் வந்து அவங்க வந்து சரியா கைட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப வருத்தமா சில பேர் பண்றதுனால சரிங்களா? அதாவது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருமானம் இருக்குதோ நேயர்களுக்கும் நீங்க யார்கிட்ட போன் எந்த ஒரு எங்களுடைய மாணவன் நீங்க போன் எடுத்தாலும் அவர்கிட்ட நேரம் காலம், அதாவது தேதி காலம் கேட்டு வாங்கிட்டு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு கேட்டுட்டு நீங்க உபயோகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு சில பேர்த்துனால எல்லாத்துக்கும் ஒரு கெட்டப்பட கூடாது இல்லையா? அதுக்காக இது மூலம் ஒரு இது பண்றேன். ஒரு நம்பருக்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைனில். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. வணக்கங்க சொல்லுங்க. ஐயா வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, உங்க குரல் கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. ஹலோ, கேக்குதாங்கய்யா நாங்க பேசுறது? போன்லயே வந்து வச்சுக்கலாம். ஐயா இன்னொரு நம்பர்ல வர வைக்க பேசுங்கய்யா. ஏன் கேக்குதுங்களா? சரி, பேசுவோம். சரிங்களா? இப்போ இதே நீங்க சொன்னீங்க, இப்ப யாரா இருந்தாலும் ராஜநிலை ஜோதிடர்ல கேட்டு அந்த தேதி டைமும் ராஜநிலை பரிசை நம்ம மாணவர்களும் தயவு செய்து அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கீங்க வாடிக்கையாளர் ஜெயிக்கிறதுக்கு. கரெக்டா அந்த தேதி டைமும் கரெக்டா வந்து அவங்க பிக்ஸ் பண்ணி குறிச்சு கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க எடுத்து கொடுத்துல ஒரு பிரயோஜனம் அவங்களுக்கு கிடைக்கணும்ல. இந்த போன் முடிச்சு வந்து இந்த நம்பர் எனக்கு வேலை செய்யல, இது என்ன காரணம்னு கேட்கிற அளவுக்கு தயவு செய்து வைக்காது. மாணவர்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ. வெற்றி சதவீதம் கூடலையா? அப்ப நம்ம இங்க வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கு. சரியான நேரத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஜெயிக்க போறாங்க. இது நமக்கு ஒரு அனுபவம். கண்டிப்பா நம்ம வரக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்க தெளிவா சொல்லலாம். நீங்க எடுத்து கொடுத்த பிறகு நம்ம டேட்டும் டைமும் ஸ்பெசிஃபிக்கா வாட்ஸ்அப்ல, ஏன்னா காதல் சொல்லும் போது கூட மாறி கூட இருக்கலாம். அதனால நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த டேட் இந்த டைம்ல நீங்க ஆக்டிவேட் பண்ணுங்க, முதல்ல நமக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல எல்லாம் தகவல் கொடுத்தா கூட அது ரொம்ப நமக்கு ஒரு ரெக்கார்டா கூட இருக்கும். ஸோ அவர் வந்து கரெக்டா கூட சொல்லியிருக்கலாம். அவங்க போன்லயோ இல்லை வீட்டுல ஏதோ சவுண்ட்ல கூட சரியா கவனிக்காம கூட விட்டுருக்கலாம். அதனால தவறு நம்ம யார் மேலும் சொல்ல முடியாது. இது நமக்கு ஒரு அனுபவமா கிடைச்சிருக்கு. இனிமேல் நம்மளோட நம்ம டைமிங்க ஒன்னு டைப் பண்ணீங்க, எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல இதுல நீங்க சொல்றது இன்னொன்னு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் இந்த டைம் கூட நீங்க பண்ணிடுறோம்னா, சப்போஸ் ஏதாவது தவறி போச்சுன்னா நீங்க இன்னும் தொடர்பு கொள்ளுங்கன்னு போட்டுடலாம், தெரியப்படுத்திடலாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் டைம் எப்ப இருக்குமோன்னு தெரியல, அவங்க ஏதோ சொல்லுவாங்க மறுபடியும் ஏதோ டைம் பேசி தவறி போனாலும் இன்னும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு நம்ம தெரியப்படுத்திடலாம். அதுவும் அவங்களுக்கு வாடிக்கையாளருக்கு ஒரு சௌகரியமா இருக்கு. வேண்டுகோளா வச்சு ராஜநிலை ஜோதிடர்களும் கொஞ்சம் டைட்டா இருங்க. ஏன்னா ராஜநிலை ஜோதிடராக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான் இருக்கணும். உங்களை தேடி வாடிக்கையாளர் வரணும்னா நீங்க வெற்றி பெறலாம். உண்மையாவே நீங்க அத்தனை பேருமே வெற்றி பெறதுக்கு ராஜநிலை சரிங்களா? ஜோதிடம் படித்து ஜெயிக்க முடியாத காரணத்துல சோசியல் சரிங்களா? உண்மையா பேசினாரு சரிங்களா? அதனால ஒரு பெருமை. ஆனா இன்னைக்கு ராஜநிலை மிகப்பெரிய லெவல்ல வந்திருக்கு சரிங்களா? அப்போ அது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அப்போ ப்ராப்பரா, அதாவது செய்வதை திருந்த செய், ஒன்றே செய், அது நன்றே செய், அது திருந்த செய், அன்றே செய், திருந்த செய், அவ்வளவுதான். அது
அது சிறப்பு அமைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கை வெற்றி பண்ணும். இப்போ வாடிக்கையாளருக்கு நேயர்களுக்கும் இன்னொன்று சொல்லிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா, சப்போஸ் யாரோ ஒரு மாவட்டத்தில் ஒரு ராஜநிலையோட நம்பர் வாங்கிடுறீங்க, சப்போஸ் நேரம் தவறி போச்சு, சப்போஸ் அவரை தொடர்பு கொட்ட முடியலைங்கன்னா மற்ற ராஜநிலையோட நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணி கூட நீங்க டைம் வாங்கிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஐயாவே கேட்கலாம், ஐயா பிஸியாக இருந்தாலும் மற்றவங்கள்ட்ட கேட்கலாம். யாரோ ஒருத்தர் தொடர்பு கொண்டீங்கனாலும் அவங்க நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கு தேதி நேரத்தை நீங்க யார்கிட்ட வாங்கினீங்கன்னு குறிப்பிட்டு ஒரு காரணத்தை சொல்லி வாங்கிக்கலாம். அதுக்கு யாரும் கட்டணம் வாங்க போறது இல்லை. சரிங்களா? எங்களுடைய பொறுத்த வரைக்கும் ராஜநிலை எல்லா இடத்துலையுமே ஜெயிக்கணும். அதுக்காக தான் நாங்க அடுத்தடுத்த கட்டணங்களையும் போயிட்டு இருக்கிறோம். இந்த நேரலையோட நோக்கமும் இதுதானே. இது தெரியப்படுத்தணும், இது போல தவறுகள் சரியாகணும், எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். இதுக்காக தான் இந்த நேரலையை தொடருது, உங்கள் நலன் கருதி. பால்பாடி போதை அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் இல்லையா, நம்ம பண்ணோட சிறப்பா இருக்குமா? வணக்கம் சார், சொல்லுங்க. ஆனந்தம் திருச்சியில இருந்து பேசுறீங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த நம்பருக்கு பார்க்கணுமாங்க? சிறப்பு தான். யார் வாங்கி கொடுத்தாங்க, எப்படி வாங்கினீங்க? சரி, நேரம் கொடுத்தாரா உங்களுக்கு? இல்ல நேரம் கொடுத்தாரா? பேசிட்டீங்க, உங்களுக்கு நேரம் கொடுத்தாரா? வோடஃபோன் ஆஃபீஸ்ல வாங்கிட்டீங்க. இதை உபயோகப்படுத்துறது ஒரு நேரம் இருக்குது. நீங்க ராஜநிலை நம்பர் எடுத்துட்டீங்க, ஆனா இந்த ராஜநிலை ஜோதியில அணுகி எடுத்துட்டீங்கன்னா சிறப்பு. உபயோகப்படுத்துறீங்க ஒரு மாசம் மாற்றம் ஆயிருக்கு உங்களுக்கு. இதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஷன் இதை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்பர் எடுத்துடுறாங்க, ஆனா அதை உபயோகப்படுத்த உங்களுக்குன்னு உங்களுடைய ஜாதகப்படி ஒரு நேரம், அந்த டைமிங்னு ஒண்ணு இருக்கு. இந்த தேதியில இந்த டயத்துல உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை தெரிஞ்சு நீங்க உபயோகப்படுத்தினா இதுல கண்டிப்பா வெற்றி பெறலாங்க. சரிங்க, பரவாயில்ல. 2ஆம் தேதி 5வது மாசம் அதிகாலை நீங்க ஜாதகம் போடல இல்லையா, அதிகாலை 4:33க்கு சுவிட்ச் ஆஃப். 1ஆம் தேதி சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கேன். 2ஆம் தேதி அதிகாலை 2ஆம் தேதி 5வது மாசம் அதிகாலை 4:33க்கு முதல் போன் பேசுங்க. யார்கிட்ட பேசணும் அப்படின்னுட்டா, உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, நீங்க ஜெயிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ, மனப்பூர்வமா நீங்க யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கிட்ட முதல் போன் பேசுங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எல்லாத்தையும் பேசலாம். சரிங்களா? நன்றி 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 நன்றி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ராஜராஜ சிறிய கம்பெனி போகுது. மினிமம் 2000 வாங்குற நம்பருக்கு வாங்குறது இல்லை. வாங்குவோம் 1600 என்னன்னா, நாம இங்க சொல்லி எடுத்து அவங்க நம்பர் செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப அது கூட செலவு இல்லாம பண்ண முடியாது. இதை கொடுக்குறது கைக்கு தான் போய் நம்பர் எடுக்காங்க. ஆனா ஒண்ணுமே ஆளு அவங்க கொடுத்த டைமிங் மாத்தி போட்டு 40 போச்சு. இவரு சரியா எடுத்தோம், அந்த எங்க ஒரு அளவு சரிவர பயன் தெரியல. அப்போ வாடிக்கையாளரும் அப்படிதான், நேர்களும் சரிங்க, அருகில் உள்ள ராஜராஜ அணுகி போன் நம்பர் எடுங்க. போன் நம்பர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க டைமிங் கேளுங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் எந்த மாசம்னு கேளுங்க. ஏன்னா ஒரு மாசம் ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் இருக்கு, ஒரு மாசத்துல 2 நாள் இருக்கணும். சரிங்களா? போன மாசம் இந்த மாசம் மாசத்துக்கு ஒரே நாள் தான், வரக்கூடிய மாசமும் ஒரே நாள் தான் இருக்கு. சரிங்களா? 5வது மாசம் ஒரே மாசம் தான், ஒரே நாள் தான். 6வது மாசம் ஒரே நாள் தான் இருக்கு. ஆகவே கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும். மற்ற நாள்ல நீங்க ஜெயிக்கிறதா சிரமம். மற்ற நாள் எங்க ராஜ் நீங்க அப்படி தவறுனா தோச்சிருக்கீங்க, எங்களை கூப்பிட்டுருங்க. நீங்க நம்பர் ஒரு ராஜராஜ எழுதுறீங்க. சரிங்களா? எங்களை அணுகிடுங்க. நாங்க தான் வாரம் வியாழக்கிழமை யாரோ ஒருத்தர் பேசுறோம். அதுபோக இடையில யாரோ ஒருத்தர் ராஜராஜ அடி பேசுறாங்க. அந்த நேரத்துல எங்களை பத்தி கூப்பிட்டு பேசி டெய்லி நாங்க தான் லைவ் கொடுக்குறோமே. நைட் 7ல இருந்து 8 வரைக்கும் லைவ் கொடுக்குவாங்க. யாரோ ஒருத்தர் தொடர்பு கொண்டு நம்பர் நல்ல கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? நன்றி நன்றி சார். இந்த பிரபஞ்சமே தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம், சூரியன் உதிக்கிற நேரம், உணவுக்கான நேரம்,
பிரிச்சு கொடுத்துருக்கீங்க. அப்போ நம்ம ராஜநிலை இயக்கிறதுக்கான நேரம் ராஜநிலை ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, இதை தெரியாம வாங்கிக்கிட்டு ஜெயிக்கல அப்படின்னா நான் சாப்பிட்டேன் ஆனா உப்பு போடாம சாப்பிட்டேங்கிற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதாவது உணவுக்கு ஒரு நேரம், உணவு தான், தூங்குறதுக்கு ஒரு நேரம். கண்டிப்பா. இப்ப அதே மாதிரி நம்ம இருக்கா ஜெயிக்கிற நேரம் தூங்குற நேரத்துல நடக்கிற நேரத்துல அந்த நேரத்துல அவர் பேசியிருப்பாரு. அதெல்லாம் வந்து கிடையாது. தூங்குற நேரத்துல நம்ம பேசினா என்னங்க பலன்? உயிர் போட வெளி போட நம்ம செயல்படுற நேரத்துல இந்த சூரிய உதயங்கள் அதுதான் மெயின். உங்களுக்கு 10 இப்ப மற்ற ஜோதிடர்லாம் வந்து 1 மணி வரைக்கும் பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் 10:45 10:54 கிடையாது. ராஜராஜ ஜோதிடர் அதுவும் சூசம் டைம் வந்து நம்ம கொடுத்த டைம் டேபிள் அதான் நீங்க ஃபைனலா கொடுத்துருக்கோம். 10:54 மேல நம்ம டைமே கிடையாது. சரிங்களா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து மருத்துவத்திலே வருமா படிக்கிறப்ப வருமாவை வந்து ஒருத்தருக்கு நீ சாதாரண வேற அக்குபஞ்சர் அந்த இதுல நம்ம சொல்லலாம். ஆனா வருமானம் அப்படிங்கிற வரும வைத்திய நாசம் சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு உண்டான டைம் வந்து காலையில நீ ஒரு 6 மணிக்கு மேல இருந்து 10:30 11 மணி வரைக்கும் வருமாவை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு 4:30 மணில இருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் அந்த வருமா உபயோகப்படுத்தலாம். ஏன் அதை சொன்னா தெரியுமா? உடம்பு வந்து அப்பதான் தளர்வா இருக்கும். உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்க அந்த உடம்பு உழைக்க முடியும். ஒத்துழைக்கும். மதியத்துக்கு மேல வச்சுக்கோங்க, இந்த காலைல உணவு போயிடும். உணவு போன மதியம் உணவு வந்துடும். அந்த 4:30 மணிக்கு முதல்ல செரிமானம் ஆகும். அது 6 மணி வரைக்கும் செரிமானமாகி நிற்கும். மறுபடியும் நைட்டுக்கு முன்னால செரிமானத்துக்கு இதாகும். அப்ப காலையில நீங்க சொல்ற டைம் வந்து உணவுக்கு முன். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான் விஷயம். அந்த உடம்பு வந்து தளர்வடை கொடுக்கும். உள்ளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய உறுப்புகள் ஜீரணம் பண்ணி எனக்கு தலைவா முடிஞ்சிருக்கு. நம்மளே வந்து ஒண்ணு பேஷண்ட் வீட்டுல இருக்காங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய் பண்றேன். நான் இந்த டயத்துக்கு வந்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டு கொடுங்க. இல்லைங்க அவர் காலையில கரெக்டா 8 மணிக்கு சாப்பிடுறது, நீங்க 9 மணிக்கு வந்தா சரியா இருக்கு, எத்தனை மணிக்கு வருவீங்க? நானே சொல்லல ஒரு 8 மணிக்கு சாப்பாடு கொடுத்துருங்க. நான் ஒரு 9 மணியா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி போவேன். ஒரு 2 hours கழிச்சு. அதாவது இதுவுமே சிறப்பா சொல்லி சிறப்பா இருக்கு. அதாவது போதை பற்றி பேசுறீங்க. லாக்டவுன் நடந்துச்சுங்க. இந்த லாக்டவுன்ல கூட நிறைய இளைஞர்கள் வந்து ஒரு 1 வருஷம் வீட்டிலே இருந்து நிறைய பழக்க வழக்கம் எல்லாமே கிரியேட் பண்ணி அதுல நிறைய சீரல் இருக்காங்க. மதுரையில நான் சில பார்த்த ஏரியாக்கள், மதுரை நிறைய ஏரியாக்கள் தான் என்னுடைய ஊர்ல சொல்றாங்க. அதாவது நீங்க சொன்ன ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. அந்த ட்ரிங்க்ஸுக்கு நான் மெடிசன், அந்த மெடிசன் வந்து குறைஞ்சது இத்தனை மாசம் சாப்பிடணும், உடனே ரிசல்ட் தெரியாது. அது வந்து வேலை பார்க்கும். ஆனா வேற ட்ரக் யூஸ் பண்ற இளைஞர்கள் அது வேலை பார்க்கும். அதுக்கு என்ன வழி செய்யணும்? நீங்க இந்த கையில 32 இந்த பசங்க கையில பசங்க சொல்லுவாங்க. அவங்க எழுத மாட்டாங்க சார். பேரண்ட்ஸ் வந்து அவன் தாய் எழுதணும். என் பிள்ளை வந்து மாறணும். ஏன்னா 32 இலங்கை மீட்டு கொடுக்க முடியுது. அது வந்து அவர் எழுதணும். அவர் கை நடந்து பாயிருந்தேன். இல்ல சில பேர் விடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. அதெல்லாம் மனம் திருந்துறதுலாம் அவங்க என்ன பண்றீங்க? பைக் 32 பாதிக்குங்க. புரியுதுங்களா? இல்ல செல்போன்ல 32 பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கார்டு இது கூட எழுதி கூட பாக்கல. காசு எழுதி பைக்ல வைக்க சொல்லுங்க. அதை வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் வைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? வண்டினா ஈஸி. வண்டி 32 வண்டி வாங்கி கொடுத்தா வச்சுக்கல. அது 32 வச்சுக்கோங்க. இல்ல யோகி நான் வச்சு கூட 32 வச்சுக்கோங்க. அவனோட யோகி நான் பார்த்துட்டு கூட 32 ரூபாய் ஆட் பண்ணி கொடுங்க. 3292 அந்த மாதிரி ஏதாவது பாஸ்வேர்டு பயன்படுத்த சொல்றாங்க. பாஸ்வேர்டு பயன்படுத்த சொல்லலாம். ஏடிஎம் பாஸ்வேர்டு பயன்படுத்த சொல்லலாம். மொபைல் பாஸ்வேர்டு பயன்படுத்த சொல்லலாம். சரி, இதெல்லாம் பண்ணலாம். ஆனா எல்லாத்தோட சிறப்பு என்னன்னா வந்து அவங்க பெயர் எழுதுறது. ஆமா, அப்படி இல்ல வாகனம் என்ன அமைக்கணும். ஆனா ட்ரிங்க்ஸ் அடிக்கும் போது வாகனம் போது வாகனத்தை கொண்டு சிக்கலா இருக்கும் இல்லையா? ட்ரிங்க்ல இருந்தாலும் வச்சுக்கோங்க, இங்கே நிரந்தரமாடி கொடுத்தாலும் வச்சுக்கோங்க, காப்பாத்தி விடும். அது வேற காப்பாத்தி விடும். ஆனாலும் நம்ம வாகனத்தை வாங்கி மாத்தி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? வேற நீ செஞ்சாம வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க வயசுக்குள்ள தப்பு ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காக்கைக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணு கொஞ்சம் பேசுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அனுபவம் எனக்கு நிறைய மிகப்பெரிய அனுபவம் நடக்குது. நிறைய பாண்டிச்சேரியில வந்து இதே மாதிரி ஒரு வாடிக்கையாளர் பாண்டிச்சேரி
புகழ்பெற்ற மாநிலம் ட்ரிங்க்ஸ். உண்மையாகவே நான் பாண்டிச்சேரி கூட ஒரு நண்பர் கிளைண்டாகவும் இருந்தாரு, மாணவராகவும் மாறினார், நண்பராக மாறினேன், ஃபேமிலி நண்பராக மாறினார், சந்தோஷம் இருக்காரு பாண்டிச்சேரியில். சரிங்களா, மிகப்பெரிய ஒரு இது. அவங்க வந்து பிராந்தி கடை ஒர்க் இருந்தாங்க. அப்போ போய் பார்க்குறேன். அப்போதான் அந்த ஒயின் ஷாப் வந்து தொலைறாங்க. உண்மையாகவே ஒரு இது சொன்னா வகை வகையா, ஏன் நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாத ட்ரிங்க்ஸ் பத்தி எதுவும் தெரியாது, நமக்கே ஒரு மனசு ஒரு சஞ்சலம் அவ்வளோ ஆயிட்டோம். சாதாரண கம்மியான விலையில இல்லைங்க, மினிமம் 3000 4000 தான் ஃபாரினர்ஸ். அந்த கடைக்கு வந்து பூரா ஃபாரினர்ஸ் தான், லோக்கல் கடைகள் வேற. அந்த கடை ஸ்பெசிஃபிக்கா 2 கடை பூரா ஃபாரினர்ஸ் தான் முடிக்கிறாங்க. அது வந்து இந்த பெங்களூர் வந்து போகக்கூடிய ஐடி பீப்புள்ஸ், அவங்க தான் மெயின். புரிஞ்சுங்களா? அப்பதான் பார்த்தேன் சரக்கு இவ்வளவு இருக்கா. நம்ம ஊர்ல வந்து காசு வாங்க மொத்தமே இதெல்லாம் பார்த்து குடிச்சு வந்து சாப்பிட்றான். இங்க வந்து அப்போ அவனுக்கு வந்து மாற்ற முடியாது. கொடுத்தலாம் அவங்களா தெரிஞ்சு நினைச்சா மாத்திடலாம். அதுபோக 32 ரூபாய் அவங்க அம்மா எழுத சொல்லுங்க, வாகனம் என்ன அமைக்க சொல்லுங்க, இல்லை ஏடிஎம் பின் நம்பரை மாற்ற சொல்லுங்க, அல்லது மொபைல்ல பாஸ்வேர்டா மாற்ற சொல்லுங்க, அனுபவிச்சு பார்க்க சொல்லுங்க. நிறைய பார்த்தேன். 15 20 வயதுக்குள்ள பசங்க தான் நிறைய பசங்க அதிகமா இங்க 15 நமக்கு ஆகாது, 16 ஓரளவுக்கு ஓகே. இப்ப 16 நல்லாவே இருக்கும். இந்த 17 18 19 முடிஞ்சிச்சு. அந்த 3 தான். இந்த 17 தான் பிரச்சனையா வந்து 18ல அளவு மோசமா இருக்கும். அது 2 வரைக்கும் நாளாகுது. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல போயிடும். 20 வயசு எல்லாருமே தெரியும். கெட்டுட்டானா அவனுக்கு 20 வயசுல எல்லாருமே தெரியும். அது வரைக்கும் நான் பண்ணதான் தெரியாது. அப்பதான் அப்ப 20 வயசுக்கு போது அவனுடைய இது இதாகிடும் இல்லையா, அவன் சக்தி கூட எழுதுட்டான். 4 வருஷம் தொடர்ச்சியா போயிடும் இல்லையா, 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ச்சியா வழிக்கு ஆயிடும். அப்ப அவன் வந்து பார்த்தா 20 வயசு பையன் வந்து 30 வயசு 30 வயசு 40 வயசு தெரியுமா. சரிங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் தான் இருக்கேன். நான் பியோ பியோ என்னோட ஏஜ் தான் சேம் இருக்குதான். ஒரு சமீபத்தில் பார்த்தேன். சமீபம்னா ஒரு வருஷம் 1 வருஷம் தான் பார்த்தேன். ஆளே எனக்கு இடங்களே வந்து அவன் எனக்கு முடிச்சுட்டான். அது வேற அவன் எனக்கு முடிஞ்சு நல்லா இருக்கு நான் தான் கேட்டேன். அப்ப சொல்லும் போதுதான் ஆனா நீ யாராவது நான் தண்ணியை கொடுத்தான் ஒரு 100 அந்த கொடுத்து அது வேற கொடுத்தங்கிறது வேற. சரிங்களா? இந்த ட்ரிங்க் வந்து அவருடைய உடல் தோற்றத்தையே மாத்தி கொடுத்து மனநிலையும் மாத்தி பேரு அந்த பேர் அந்த பேருக்காக 4-5 பேர் அவங்களுடைய சிந்தனையே ஒரு வித்தியாசமா கிரிட்டிக்கலா சிந்திக்கிற மாதிரி. 46 முடிய ஸ்டார்டிங் 46ல அப்ப இடுப்பு கீழே இடுப்புலாம் லிவர் தானே பாதிக்கப்படும். ஒரு கால் செயல் இருக்கும். புரிஞ்சுங்களா? இருக்காங்க. இன்னொன்னு அவங்க அந்த கீழ்நோட சிந்திக்கிற தன்மை இருக்கு, ஏமாத்துறது, இந்த மாதிரி சிந்தனைகளும் அதிகமா இருக்கு. முடிவு பார்க்கணும். முடிவு பார்த்து அவங்க அப்பா ஆயிடுச்சுன்னா இல்ல வாங்கல எனக்கு 81 கூட பேசலாம். அவர் 81 எங்கேயாவது பயன்படுத்தா கிரிட்டிக்கலான விஷயம் அதிகமாக 81 பயன்படுத்தும் போது எல்லாம் வரும். 81 வந்து எப்படின்னா அடுத்தவங்க ஏமாற்றி சம்பாதிக்க பயம், அதிக பயம், சூழ்ச்சி. அதுதான் அவருடைய காட்சி. ஏன் நம்ம ராஜநிலையில ஒரு பெயர் அடிப்படையில் சொல்றோம், 6 கூட்டின்னு பார்க்கணும். சிலர் இன்சில் இல்லாமலே பார்க்கணும், இன்சில் சேர்த்து பார்க்கணும். குழப்பம் நிறைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்துங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வந்து இன்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுல வந்து பேர் வடநாடுலாம் போயிடுச்சுன்னா பெயர் முன்னாடி அப்ப அவங்களுடைய குடும்ப பெயர் பட்ட அப்ப நானும் பாம்பே லெவல்ல நம்ம கிளைண்ட் பார்க்கணும். நம்ம இன்னும் பேரையே மாற்றணும், வெளி இல்லை. இப்போ ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்ப பேர் பின்னாடி வந்துட்டே இருக்கும். இன்சில் வர முடியாது. இன்சில் வருவேன். ஏஆர்
ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னா வருது இல்லையா? ஆமா. புரியுங்களா? அப்புறம் இன்சில் போட்டு வழங்குறாங்க. இப்போ ஆதார்ல வந்து நம்ம பேரும் அப்பா பேரும் சேர்ந்து வருது பின்னாடி. இப்போ எல்லாருக்குமே அட்டாச் பண்ணி கொண்டு வரணும். பட் அதில் நம்ம வந்து இன்சில்ல கரெக்ஷன் பண்ணும்போது முன்னாடி வைக்கும்போது தான் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை சரி பண்ணி கொடுப்பீங்களா? இல்ல, அதாவது அது பண்றது ஆதாரம் பண்றது எதுக்காக ஆதார் வந்து அப்பா பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த பாஸ்போர்ட் இருக்காங்க, பாஸ்போர்ட் வெளியே வேலை வாய்ப்புனால அவங்க ஃபாரின் போறவே வந்து அப்பா பேர் பின்னால பின்னாடி இப்ப என் பையனுடைய பாஸ்போர்ட் எப்படி பாருங்க, ஆறுமுகம், ராஜசேகர், புவனேஸ்வர் அப்படி விடுறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஏஆர் வந்துருச்சுங்க. புரிஞ்சுங்களா? ஆட்டோமேட்டிக்கா அவன் இருக்கானா. ஆனா இப்போ அவன் அப்ப எடுத்த பாஸ்போர்ட், இப்ப நான் எடுத்த பாஸ்போர்ட் எடுத்துங்களா, ராஜசேகர் ஆறுமுகம் சக்திவேல் என்னோட பேர்ல 31 தாங்க. கண்டிப்பா அந்த இழப்பு சந்தி. புரிஞ்சுங்களா? ஆதார் பாஸ்போர்ட்ல இருந்தா முதல்ல சிஸ்டம் மாறி இருந்துச்சு, இப்ப சிஸ்டம் மாத்திட்டான். என் மிஸ்ஸஸோட ஆதார் ஃபர்ஸ்ட் வந்து பையன் வந்து என் பொண்ணு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் மிஸ்ஸஸ் தான் போயிருந்தோம். என் மிஸ்ஸஸ் கொடுக்கும்போது கருவூர் மணிமேலை ராஜசேகர் அப்படி வந்துச்சு. ஆனா எனக்கு மட்டும் ராஜசேகர் இப்போ அந்த மாதிரி வரக்கூடிய கிரிட்டிக்கலான சூழ்நிலைக்கு நம்ம தொடர்ச்சியா அந்த பேர் எழுதிட்டு வர சொல்லிட்டே இருக்கணுங்களா? ஆமா, எழுதிட்டு வர சொல்லி தொடர்ச்சியா தேவையில்லை. குறிப்பிட்ட காலம் தான். அடுத்தது நீங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போகும்போது நீங்க மாத்திக்கலாம், சொல்லி மாத்திக்கலாம். இது மாதிரி நீங்க எனக்கு பண்ணி கொடுங்க, கெஜெட்ல தான் வந்துருக்கீங்க, கெஜெட்டை காமிச்சுட்டா. கெசட்லயே வந்து சில நேரங்கள்ல வந்து 2 இன்ச்சில போட வேண்டிய சூழ்நிலை மாத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன இப்போ ரீசன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாட்டி பேர் சொல்லக்கூடாது, தாத்தா பேரு முதல்ல மாத்தி கொடுத்தோம். தாத்தா பேரு அப்பா பேர்ல மாத்தி கொடுத்து பண்ணோம். இப்ப ரீசனபா ஒரு 2 மாசமா 3 மாசமா தாத்தா பேரு, அதுக்கப்புறம் நம்ம பேர் வரணும், அதுக்கப்புறம் குழந்தைங்க முதல்ல என்ன பண்ணுவோம், தாத்தா பேரு, 2வது அப்பா பேரு, கோவிந்தசாமி ராஜகோபால் அப்படின்னு வச்சுங்களேன். ராஜகோபால் ஜி போட்டு நம்ம போடணும். ஆனா ஜிஆர்னு போட்டு குழந்தைங்க பேர் எழுதணும். புரியுங்களா? இப்போ தாத்தா பேர் எஸ், அப்பா பேரு ஆர்வம் எஸ்ஏ. சரிங்களா? இப்போ நான் குழந்தை பேர் ராஜான்னு வச்சுக்கலாம், இல்ல புவனேஸ்வர் வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், ஆறுமுகம் ஆறுமுகத்தை வச்சு அதுக்கப்புறம் அப்படி பேர் கொடுக்கணும். அதை டபிள்யூசி கொடுத்தா பண்ணணும். எஸ்ஏன்னு போயிட்டா சிக்கல். அதுதான் ஒரு பெரிய ஒரு இதை வந்து தெளிவா வந்து நம்ம வந்து பாஸ்போர்ட் கொடுக்குறத கெஜெட்ல வந்து கொடுக்கும்போது தெளிவா நம்மளோட இதை கொடுத்தா போகுது. கெஜெட்ல பேர் மாற்றத்துக்கு நாம இது வரைக்கும் கொடுத்ததுல எலெக்ஷன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சுங்க. இப்போ நம்ம கெசட்ல போடும்போது நமக்கான கரெக்ஷன் ஃப்ரண்ட்ல கொடுத்துறாங்க. ஆமா, கொடுத்துறாங்க. அதுதான் அப்படியே ஃபார்மேட்டா ஆதார்ல. ஆமா ஆமா, அதை அப்படியே ஆதார் மாத்தணும். கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி அவங்களுடைய தாத்தா இன்சில் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒத்து போகாத சூழ்நிலைக்கு அவங்க பேரத்தை மாற்ற சொல்லணுங்களா? கண்டிப்பா வேற வழியே வேற வழியே இல்லை. சரி, இப்போ நீங்க வந்து அப்பா ஒண்ணு வேணாம், சண்முகம்னு கொடுத்தாச்சு. அப்பா பேர் சண்முகம், தாத்தா பேரு ஆர்வம்னு வச்சுக்கேன், ஏஎஸ் வந்து ஆகாது. அப்ப சண்முகம்னு பேர் வச்சுச்சு, அப்பா பேர் சண்முகம். இப்ப குழந்தைங்க பேர் என்ன பண்ணிக்கீங்க, முருகேசு அப்படி பேர் முருகேசு வந்து ஏதோ இது கொடுத்துறீங்க. ராஜ்யமாரி சேர்ந்தது. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்கய்யா. ஐயா போன் பண்ணிருந்தாங்க. அவங்க எந்த நேரம் மதியத்துக்கு மேல பேசணும்னு சொன்னாங்க. மதியத்துக்கு மேல பேசக்கூடாதுமா, காலையில தான் பேசணும்னு சொன்னேன். நான் இப்ப அதை பத்தி தான் பேசிருந்தோம். இப்ப அதை பத்தி தான் பேசிட்டோம். அவர் டைம் கொடுத்துருப்பாரு, இவங்க சரியா காதல வாங்கிக்க மாட்டாங்க. அப்படி அதை பத்தி கூட பேசிட்டு இருந்தேன். அவங்க தப்பா பேசுறது பிடி பேச முடியாதுல்ல, உங்க பேர் எடுத்தாங்க. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப அதை பத்தி தான் ராகுல் சொன்னாரு. ராகுல் சொல்லியிருக்காரு, என்ன பேசினாரு,
ஐயா இவரு கொடுத்துருப்பாரு, ஏன்னா மாணவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துருப்பாரு, அவங்க தவறா புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு அதை பத்தி பேசுறாங்க. நானும் அவங்க பேர எடுத்துட்டாங்க பாருங்க. நீங்க வந்து உங்க காசு போட்டு வாங்கி தப்புங்க. தப்பு எப்போதுமே அதை பண்ணக்கூடாது. நீங்க வாலிபரா போய் யார்கிட்டயும் பேசக்கூடாது. ஆய்வு பண்ணலாம், ஆய்வு பண்ணுங்க. நீங்க ஆய்வு பண்றது வேற, பலன் சொல்றது வேற, அவங்களுக்காக சிபாரிசு சொல்றது வேற. ஆய்வு பண்ணுங்க, பலன் சொல்லுங்க. பலன் அவங்க விருப்பப்பட்டால் மட்டுமே பலன் சொல்லுங்க. அவங்க விருப்பப்படல பலன் சொல்லக்கூடாது. ரைட்டா? ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்க பலன் சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க. நீங்க ஆய்வு பண்ணுங்க, வாங்கி ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்காதீங்க. அதை மீறி பலன் சொல்ல அவங்களுக்கு பிடிக்காம பலன் சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒண்ணு அதிகம் மீறி அவங்க நல்லா செஞ்சு வச்சுக்கங்களேன், கிடைக்குங்க. விதி வந்து விடாது, விதி வலியுது. சரிங்களா? நாமளா வாலிபருக்கு விதியை மாற்றக்கூடாது, அவரா தேடி வரணும். நாமளா வலியுறுப்ப விதியை மாற்றணும்னு சொன்னா இறைவன் உங்களை வச்சு செய்வாரு, இறைவன் உங்களை வச்சு செய்வாரு. நான் வந்து இப்படி மாத்தி கொடுத்துருக்கேன், நீ என்ன அப்படின்னு நம்மளே கேட்பாரு. எதிர அனுபவம் இருக்குல்ல. பலன் சொன்னதே வந்து ஒரு ராஜரை வந்து வேற லெவலில் கொண்டு போய் கூப்பிடுறதுதான் பலன் சொல்றோம். நம்ம கூப்பிடாத பலன் பலன் சொல்லுவோம் இல்லையா? வாலிபர் நம்ம கூப்பிடுறதுதான் பலன் சொல்றோம். சரிங்களா? அதாவது ஆய்வு பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது வழியில போய் பேசாதீங்க. மூணாவது அவங்க நீங்க மாத்தணும்னு சொல்லி இது பண்ணாது. நீங்க காசு போட்டு பண்ணாதீங்க. அவங்க நல்லா இருந்தா அவங்க காசு போட்டு சார். இலவசமாகவும் பார்க்காதீங்க, இதுவும் கூட வேலை செய்யுது. ஏன்னா யாருக்கும் உதவி செய்ய மனம் இல்லாத ஒரு நபருக்கு நம்ம வந்து சேவையின் பேர்ல செய்யறோம். சரிங்களா? சேவையின் பேர்ல செய்யறதுங்கிறதும் கூட நமக்கு பாவத்தை நாமளே சேர்த்துக்கிறோம். சரிங்களா? ஐயா செந்திலையா சொன்னது போல நீங்க வந்து லைன்ல வந்து ரொம்ப நன்றி. பொதுமக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உண்மைதான். நீங்க வந்து லைன்ல வந்து வரைக்கும் சந்தோஷம். நான் செந்தில் சார் சொன்னாரு, நான் வந்து பொதுவா சொல்லக்கூடிய கருத்து என்னது, அவர் செந்தில் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், அவங்க வந்து தவறா கூட டைம் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரு. அவங்க மதியத்துக்கு மேல டைம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது சார். இது காரணம் வந்து என்னன்னா, நீங்க கையில இருந்து காசு போட்டு எடுத்து கொடுத்தனால அந்த பொறுப்பு வந்து அவங்களுக்கு இல்ல சார். இப்ப இதே அவங்க வந்து கையில இருந்து காசு போட்டு வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க சொன்ன டைமுக்கு கண்டிப்பா வந்து காலைல முடிச்சு அந்த அக்கறையில வந்து போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம ஃப்ரீயா கொடுத்தனால என்னாச்சு, சரி நம்ம எப்ப வேணா பண்ணிக்கலாம், தெரியல, அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல. அதான். அதனால இனிமேல் அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் சார் இது. சோ இப்பதான் நீங்க ராஜநிலைக்குள்ளார வரனால உங்களுக்கு ஒரு அனுபவம் இறைவன் கொடுத்துட்டாரு. இனிமேல் நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றிங்க. நன்றி சார். நன்றி. பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவு புரிதல். பரவாயில்ல, நீங்க அவரு லைவ் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, பழக்கம் வந்துட்டாரு லைவ். அதாவது தவறா பெறக்கூடாது மக்கள்கிட்ட. நிச்சயமா அம்மா என்ன சொல்லுச்சு, எடுத்து கொடுத்தாங்க, டைம் மதிச்சு பண்ணிட்டாங்க. தவறு இந்த நாமளும் பேசல, அவரும் தவறா போயிட்டாங்க. அவரும் கரெக்டா தான் டைம் கொடுத்துருக்காரு. அவங்க தவறு அவங்க பக்கம் தப்ப அவங்க நியாயப்படுத்திட்டாங்க. தப்பே பண்ணாங்க. பள்ளியில வந்து ராஜவேஜி போட்டாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்ன, இது ஃப்ரீயா அந்த பொறுப்பு இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. அந்த அக்கறை வேணும் அவங்களுக்கு, வாங்குறவங்களுக்கு. அதுதான் மெயின் பிரச்சனை. அதுதான் ஒரு பெரிய ஒரு அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். ஏன் உதவிக்கையோட வேல்யூ நிறைய பேருக்கு தெரியுது இல்லைங்க. அதனாலதான் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்க. ஒரு நல்ல இடத்துல கஷ்டப்படுறாங்க, தான தர்மத்துக்கே அந்த பலன் விளைக்கும் போது ஒருத்தர் வாழ்க்கைங்க கண்டிப்பா அந்த புரிதல் தேவை உள்ளவங்களுக்கு பரிந்துரை பண்ணலாமே தவிர எல்லோருக்கும் நம்ம பண்றது. ஆரம்பத்துல ராஜநிலை குடிச்ச காலத்துல நானுமே இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. அப்புறம் 6 மாசத்துலயே புரிஞ்சுக்கிட்டேன், நல்லா பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கூடுறது இந்த ஃபீல்ட்ல ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லி வாலண்டியா நானும் பண்ணி கொடுக்குறேங்க, நீங்க முடிஞ்சது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன். அந்த பொறுப்புணர்ச்சியே வராது. நம்ம ஒரு 10,000 ரூபாய் போன் வாங்கினோம்னா ஐயோ 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு எப்படி போன் வாங்கணும், பத்திரமா தொடச்சு பத்திரமா வச்சிருப்போம். எங்க மாமா வாங்கி கொடுத்த, அக்கா வாங்கி கொடுத்தா, 5,000 வாங்கி கொடுத்தா மதிப்பு கேளும் அவங்க சும்மா தானே கிடைச்சு அசால் தூக்கி போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களா ஒரு சேவையை எடுத்து நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குன்னு கருமா வழி விட்டா
இதை மாத்தி நம்ம ராஜநிலைக்கு ஒருத்தர் சந்திச்சு இது மாத்தின பிறகு ஒரு மாற்றம் வரும் இருந்தா யாரோ ஒருத்தர் சந்திப்பாங்க, அவங்களும் முடிஞ்ச தொகையை கொடுத்து ஏதோ ரெடி பண்ணி கண்டிப்பா மாத்திக்குவாங்க. நம்மளே வாலண்டரியா போய் சேர்க்கும் போது அவங்க இப்படி நம்ம ஆரம்பத்தில் நானுமே சேர்க்கிறேன் சார். அதாவது எங்களை கண்டுபிடிக்க பேசலாம் கொடுக்கும்போது வாலண்டரியா பேசுவேன். நம்மளை வந்து ஒரு மாதிரியை பார்ப்பாங்க, என்ன புதுசா வருவாங்க. நான் ஏன் ராஜநிலை இருந்த மற்ற ஜோதிட கருத்துல ஏன் கலந்துக்கிறது இல்லை? யாரும் கவனிச்சு பாத்தீங்களா? இது வரைக்கும் தர்மசாஸ்திரா மட்டும் பேசியிருக்கீங்க. அந்த மாதிரி ரெண்டு மேடையில பேசினா 2 மேடையும் சரியா ரெஸ்பான்சிபிளா பேசலைன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்து புதுசு. யாருக்கு? ஜோதிடருக்கே புதுசு. ராஜநிலை படிச்சுன்னு தான் தெரியும். மற்றவங்களுக்கு தெரிய சான்ஸே இருக்கு. எந்த ஜோதிடருக்கும் தெரியாது. தெரிஞ்சாலும் அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க, மட்டத்தட்டத்திலேயே தான் குறியா இருப்பாங்க. அதுல அப்படிதான் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டிதான் வந்திருக்காரு. சப்ஜெக்ட் வந்து பழசு, மக்களுக்கு இன்னைக்கு புதுசா இருக்கு. ஐயா இப்போ நிறைய பேர் நம்ம இப்போ என்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் பெருமைக்காக சொல்லலை. ஐயா நான் ஜோதிடராக இருக்கேன், இத்தனை வருஷமா இருக்கேன், என்னால் பெரிய அளவில் சம்பாதிக்க முடியல, நீங்கள் சொல்கிற விஷயம் புதுசாக இருக்குது, என்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி பேரை வச்சு சொல்கிறீங்க, நம்பரை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்களுடைய தொழில் நிறுவனத்தோட பேர் அல்லது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் ஒரு வாடிக்கையாளர் தான் மேட்டூர் தார்காடு பார்த்தசாரதி ஐயா. இப்போ அவர் சொல்கிறாரு, சக்தி நீங்கள் சொல்லும் போது எனக்கு புரியல, மிகப்பெரிய விஷயம் அதுக்குள்ள இருக்கு, ஆனால் அதை என்னால் இயக்க முடியல. ஜோதிடம் ஏற்கவே முடியாதுங்க. இயக்க முடியலங்கிறாரு. ஜோதிடனால ஏற்கவே முடியாது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் வந்து கட்டம் போட்டு பலன் சொல்லி படத்தை கட்டல ஆச்சு அப்படிதான் பார்த்துருக்கோமே தவிர இந்த எண்களை வச்சு பேச முடியல. அவரு சொல்ற ஒரே விஷயம், எனக்கு இது பழகி போச்சு, அது கொஞ்சம் புதுசா தெரியும். மாறணும். கண்டிப்பா மாறினாதான் ஜெயிக்க முடியுமே தவிர மாறினா ஜெயிக்க முடியாது. அவர் வகுப்பு போடும்போது பல ஆண்டுகளா இலவச வகுப்பு எடுக்கிறது, நட்சத்திர வகுப்பு மட்டும் 1.5 ஆண்டு எடுத்தாரு. நான் அதுல கத்துக்கிட்ட ஒரு மாணவன் தான். இலவசமா இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய அவருடைய சேவை. அந்த இலவசம் எதுக்காக அப்படின்னா, ஆண்டுதோறும் மலைவாழ் மக்களுக்கு கல்வி உதவி தொகைக்கும் அவங்களுக்கு ஆடை புத்தகங்கள் ப்ளஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. வருஷம் 3-4 லட்சம் ரூபாய். அப்படி சேவை செய்கிறாருங்கிறதுக்காக அவருக்குன்னு நிறைய மாணவர்களையும் ரெஃபர் பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கோம். அந்த சேவை போட்டுறதுக்குரியது. ஆனால் இந்த தேவையை அவரால் புரிஞ்சிக்க முடியல. இப்போ சொல்கிறாரு, வகுப்பு வந்தோம், நான் இது ஒன்றும் ஒரு கிளினிக் கூட பார்க்கல, நேற்றுக்கு காலையில் பேசும்போது சொல்கிறாரு நான் இன்னும் பார்க்கலங்கிறாரு. காரணம் நம்ம ஏற்றுக்கல. இன்னும் அவங்க மனசுல வந்து ஏற்றுக்கணும் தான் வெற்றி பெற முடியும். கண்டிப்பாங்க. ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கணும். நிறைய ஜோதிடர்கள் படிச்சாங்க, பெரிய பெரிய ஜோதிடம் சில ஜோதிடர்கள் வெளியே சொல்லக்கூடாது. இல்லைங்க, எனக்கெல்லாம் படிச்சாங்க, குறை சொல்லல. நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நிறைய பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசியிருக்கிறாங்க, படிச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நிறைய ஜாம்பவான்கள் படிச்சிருக்காங்க. அப்படி நிறைய வீடியோக்கள்ல யூடியூப்ல பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்து சொல்றாங்க. நான் இது வரைக்கும் வந்து அவங்க என்னோட படிச்சான்னு அதே மாதிரி விளம்பரம் பண்றதில்ல. என்னுடைய ராஜ்யத்தை படிச்சுட்டு நான் அதை பத்தி பெருமையா வந்து 10 பேருக்கு பேட்டி எடுத்து நான் வந்து யூடியூப்ல எல்லாம் போடுறதில்ல. பாத்துருக்கீங்களா? இன்னொன்னுங்க, அவங்களாச்சும் ஒரு தடவை போட்டேன் நம்பரை தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, ஏத்துக்கிறது இல்ல. ஒரு தடவை போட்டேன், அதோட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அதுல ஒருத்தர் கேட்டாரு, எடுத்துட்டு நீங்க இப்ப பேட்டி போட்டுட்டீங்க அப்படின்னு. ஐயா வேண்டாம் எடுத்துறேன், வேண்டாம் எடுத்துச்சு. அப்ப அதுக்கப்புறம் யாருக்கும் போறது இல்லை. நம்ம வந்து அதை விரும்புறது இல்லை. இறைவன் வந்து நமக்கு என்ன கொடுப்பானோ கொடுப்பான். அதே வர நம்ம ராஜ்யம் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கட்டமைச்சுட்டு. என்ன இவர் சத்திவேல் சார் சொன்ன மாதிரி நிறைய ஜோன்களுக்கு நானும் எண்களை கொடுத்துருக்குங்க. எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க செல்ஃபா, அவங்களோட சுயநலத்துக்காக மட்டும் அதை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர வெளி உலகத்துக்கு அதனுடைய விஷயத்த சொல்ல அவங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. அவங்களுடைய தேவைகளை மட்டுமே அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய ஜோடுகள் சொன்ன விஷயமே பயங்கரமா மிராக்கிளே பண்ணிச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்களுடைய வட்டத்தோட நிறுத்திக்கிறாங்களே தவிர பெரிய அளவுல அவங்களுடைய மலை விஷயத்தை மட்டுமே பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அதுக்காக மட்டும் ராஜாணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐயா வந்து ஒரு பிரபல ஜோதிடருக்கு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த கட்டணத்திற்கு அப்புறமும் அவருடைய கேட்டகரி கண்டிப்பா நல்லாவே உயர்ந்துருச்சு. அவருடைய நானும் அவருடைய தளத்துல ஃபாலோ பண்ணிட்டு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிங்க. ஆனால் இந்த நபர் மூலமா அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயும் தெரியப்படுத்த அதான் தெரியப்படுத்த வேண்டாம் சொல்லி சொல்றாங்க.
பிரச்சனை இல்லை. இதனால அதை இப்ப தெரியப்படுத்தணும்னு சொல்றேன். ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய எங்கள் அற்புதத்தை நிகழ்த்திட்டு இருக்கிறதா அவங்க மனப்பூர்வம் உணர்வாங்க. அதுவே நமக்கு பிரபஞ்சம் முடிஞ்ச வெற்றி தான். ராஜாலை படிச்சவங்க தெரியும், ராஜாலை படிச்சவங்களுக்கு அது தெரியும். இது வந்து ராஜாலை இல்லாம எடுக்க முடியாது தெரியும். அப்புறம் என்ன முப்பதுதான் படிக்காத பத்தி கவலை இல்லை. ஆனா இன்னைக்கு படிக்காத பாமர மக்களும் வந்து நம்ம யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, நம்ம ராஜாலை தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. எல்லா இடமும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் எடுத்தா இல்லையா பெங்களூர்ல இருந்து ஒரு பையன் சார் வருஷத்துக்கு 2 தடவை கரெக்டா பேசுவாங்க. இந்த நம்பர் எல்லாம் எடுத்துக்கலாம் அது கரெக்டா அப்படின்னு பாருங்க. நம்பர் எல்லாம் நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க, உங்களுக்கு என்ன தேவை உங்க ஜாதத்துக்கு அனுப்புங்க, அது கரெக்டா அமைஞ்சிருக்கா பார்த்துட்டு சொல்றோம். ஆனா அவருக்கு வந்து அந்த தேவையிலிருந்து கண்டிப்பா நிதி கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் மாற்ற முடியும். மாற்ற ராஜாங்க உள்ள வரணும்னு நினைச்ச எந்த ஒரு விதி இருந்தாலும் மட்டும்தான் வர முடியும். இறைவன் நமக்கு அனுப்புவான். கண்டிப்பா கண்டிப்பா விதியை மாற்றணும் இறைவன் முடியும். நாம நீங்க ராஜாங்க மாற்றேன்னு சொல்லாதீங்க. வாய்ப்பு கொடுக்கிறார், நம்மளுக்கு அனுப்புவார் இறைவன். வாய்ப்பு கொடுக்கிறார், நம்மளையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறோம். அதுதான் உண்மை. நான் வந்து அத்தனை பேரையும் மாத்த நான் எந்த மாதிரி பேசுறது நான் மாத்தி கொடுத்து வச்சு பேசுறது கிடையாது. இறைவன் வழிகிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு வந்து இறைவன் வந்து வழிகிட்டு நாம அவர் ஜெயிக்க வைக்கணும். இதுதான் உண்மை. கண்டிப்பா இது நிறைய ஜோடர்கள் இருக்கிறாங்க ஐயா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் திருப்பூர்லயே ஒருத்தர் இருக்கிறாருங்க, நம்ம ஏரியாலேயே இருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் எனக்கு நேர்லயும் சந்திச்சது கிடையாது. ஆன்லைன் போன்லயே கன்சல்டேஷன் நம்பர் பண்ணாரு, வாங்கி ஓராண்டுகளும் நல்லா பிக்கப் போயிட்டாரு. மறுபடியும் ஒரு சில ஆய்வுகள் இதுல நம்ம பேசுறத ஜோடர்கள் வாட்ச் பண்றாங்க. வாடிக்கையாளர் வாட்ச் பண்றதை விட அந்த ஜோடர் அடுத்தது என்ன பேசுறாருன்னு வாட்ச் பண்ணிட்டு அடுத்த சுவேர புள்ளி பத்தி நான் போட்டுருந்தேன். அடுத்த 2வது நாளே ஒரு கால் பண்ணி அதுக்கு என்ன ஃபீஸ் நம்பர் மாற்றி கொடுத்து சிறப்பாக போயிட்டு இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க, அதுக்குள்ள ஃபீஸ் மட்டும் படிக்கிறேன் பண்ணிட்டு வந்துட்டாருங்க. ஆனா அதை வந்து அவருக்கு மட்டுமே பயன்படுத்தி கொண்டு ஜெயிச்சுக்கிறாரே தவிர இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அடுத்த சொல்றது இல்லை. பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜோடரா இருக்கிறவர்கிட்டயும் நம்ம ராஜநிலை வெற்றியை கொடுத்துருச்சு இல்லைங்க. அப்ப அதுவே நமக்கு பெரிய வெற்றி தாங்க. ஜோடரா இருந்தும் சாதிக்க முடியாத விஷயத்த அதுக்குள்ள நம்ம ராஜநிலை போய் ஜெயிக்க வச்சிருக்க பெரிய விஷயம். சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் வெளியே சொல்லுவாங்க. உண்மைதான். சரிங்களா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சொல்றவங்க அவங்களுக்குலாம் நம்ம காரணம் மாத்தி புரியுங்களா? மிக பெருசு அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க ஜோதிடத்தை மிக பெருசு படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இது வரைக்கும் நம்ம ஜோதிட பெருசு பிரபலப்படுத்தா இருக்காங்க. சரி, நம்ம பண்ணவே இல்லை. இறைவன் வந்து கண்டிப்பா ராஜாவை பத்தி இறைவன் வந்து கண்டிப்பா பக்கமானதை கொடுத்து கண்டிப்பா வரவேற்க மனிதன் தான் படிக்க முடியுமே தவிர அதே மாதிரி விதி இருந்தால் மட்டும்தான் விதி மாற்றம். அதாவது இறைவன் வந்து செய்வதாக கஷ்டப்பட்டு மாற்றி விடலாம் அப்படின்னு நினைச்சால் மட்டும்தான் அந்த நபர் நம்ம ராஜ்யம் அதை வந்து நம்ம ராஜ்யம் சரியா பயன்படுத்தி அவர் ராஜ்யம் வெற்றி விஷயம் நம்ம ராஜாவும் அவர் சரியா பண்ணணும். சரியா வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. சார் சொல்லுங்க. ராகு திசை புதன் புத்தி போயிட்டு இருக்குங்களா? சரி, உடல் என்ன செய்றீங்க? உடல் உஷ்ணம் அதிகமாகுதா? ஒரே ஒரு சொல்லுங்க. அது 80 98 86 80 98 சாரி 96 64 54 61 ஆமா எத்தனை நம்பர்? 80 ஆமா 40 கொஞ்சம் பாருங்க 98 அதுக்கப்புறம் 69 ஐயா இந்த போன் நம்பரை மாற்றம் செய்யுங்க. சரிங்களா? ஏன் கேக்குதுங்களா? ஹலோ சார், நீங்க எங்க இருந்து சார் பேசுறீங்க? சிங்கப்பூரா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து பேசுறீங்க.
இது சிங்கப்பூர் நம்பரா நீங்க இப்ப உபயோகப்படுத்துற நம்பரு? ஆமா இப்ப நீங்க இந்தியன் நம்பர் வந்து 9894 இல்லைங்க, நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற நம்பர் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நம்பர் வந்து இந்த பேசிக்கிட்டு இருக்கிற நம்பர் நீங்க தானே பயன்படுத்திட்டு இருக்கீங்க? இல்லையா, இப்ப நீங்க சிங்கப்பூர் நம்பர் உபயோகப்படுத்துறீங்கல்ல, அந்த நம்பர் சொல்லுங்க. 80 98 64 61 98 94 92 94. இது அறவே ஆகாதுங்கய்யா. 2 நம்பருமே ஆகாது. இப்ப நீங்க பேசுற நம்பர் ஆகாது, இந்த நம்பரும் ஆகாது. சரிங்களா? தொழிலை விட்டு வெளியில வந்தா நினைக்கிறீங்களா? ஆமா, உங்களோட தொழில் ஸ்தானத்துல இருந்து தொழிலை விடக்கூடிய முறையில ஒரு நம்பர் வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு என்ன மாத்திக்கோங்க. அந்த தொழிலும் உங்களால ஜெயிக்க முடியாது. மாற்றிக்கொண்டால் மட்டுமே வெளிநாட்டிலும் வாசம் செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். நன்றிங்க, அழைத்தமைக்கு நன்றி. வணக்கம், சொல்லுங்க. அதாவது இந்த 65 + 65 பொது, அது காமன், இப்ப போடணும். ஆனா அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆனா அது பலம் நம்ம வந்து குடும்ப பலம் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? மற்ற 4 இருந்தா ஒரு 65 காமன். சரிங்களா? வெளிநாட்டு இந்தியா 9. அப்புறம் இதெல்லாம் வந்து 13 நம்பர். நீங்க துபாய் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து எப்படி ஆகுதுன்னா 963 +63 நேற்று ஃபோன் வந்துச்சு. நைன் 7 +5 இந்த 2 நம்பர் 5 நம்பர் மொத்தம். இந்த 9 5 கூட மாத்திடலாம். 9 7 மாற்றவே முடியாது. அந்த 5 மாற்ற முடியாது. சிரமம். கணக்கு போடும்போது அதை எங்கேயோ வணக்கங்க, சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லு சார். இப்ப இந்த நம்பர் பலம் சொல்லணுமா? உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சரி, அப்ப உங்களுடைய கேள்வி என்னங்கய்யா? உங்களுடைய கேள்வி என்ன? இந்த இப்ப நீங்க யூஸ் பண்ற இதை எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க. செல்போன் எனக்கு படம் கேட்க விரும்புறீங்க, அதானங்க? நல்லதுங்க. இந்த நம்பர் ஆகாது. இந்த நம்பர் சரியில்லைங்க. கண்டிப்பா டேட்டா பர்த்லாம் வேணுங்க. தனிப்பட்ட முறையில போன் நம்பர் வேணும்போது நாளைக்கு இந்த 4 பேர் இருக்காங்க, யாரு வேணாலும் கூப்பிடுங்க. சரிங்களா? கேக்குதாங்கய்யா? ஐயா கேக்குதுங்களா? இல்ல அதாங்கய்யா, நாளைக்கு நீங்க இப்ப வந்து ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த நேயர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா இப்ப நாங்க இங்க 4 பேர் இருக்கோம். யாரோட நம்பர் இருந்தாலும் நீங்க நம்ம நாளைக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான என்ன பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நன்றிங்க, நன்றி. குழந்தைகள் ஸ்தானத்தை தவிர அவருக்கு எந்த எண்ணமே சரி பொதுவாக ஜாதகம் அதாவது சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா சில விஷயங்கள் சிலது மறைமுகமா தான் பேசணும். சரிங்களா? நிறைய பேர் சங்கடப்படுறாங்க வெளிப்படையா சொல்லலன்னு. சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுங்க. ஏன்னா லைவ்ல போயிட்டு இருக்கு. சில ரகசியங்கள் தனிப்பட்ட முறையில் பேசினாங்கன்னா நம்ம சில விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா. சரிங்களா? 81 மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் நம்பர். அதுக்கு முன்னாடி பலம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், மற்ற எல்லாருமே கொஞ்சம் இதாகும்.
அதனால உங்க தனிப்பட்ட முறையில் நாளைக்கு பேசும்போது சரிங்களா? என்ன அனுபவம் சொன்னா உங்களுக்கு பேசுங்க. அந்த பேரை பத்தி அப்படி பேசணும் இல்லையா? இப்போ அவங்களுடைய தாத்தாவுடைய இன்சியல் வந்து அதுக்கு சூட் ஆகல அப்படிங்கிற போது இவங்களுடைய பெயரையே புதுசா மாத்தி நம்ம தாத்தா பேர் சொல்றோம், அப்பா பேர் இல்லை அதானுங்க. தாத்தா இன்சியல் வந்து சூட் ஆகல, இன்சியலே தப்பா இருக்குங்கிற போது இப்ப ஏஎஸ்ல ஆரம்பிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்மோகன் பேரு சுரேஷ்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏல தான் ஆரம்பிக்கும். அப்போ வந்து தாத்தாவோட பேர் அதுக்கு சேர்த்துரும். தாத்தா பேர் பழனிசாமின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 89 வந்துடும். அப்ப தாத்தா பேர் சேர்த்த முடியாத போது அப்போ அந்த அம்மா பேர் பாருங்க, இல்ல கெசட்ல தான் மாத்துறதுக்கு வாய்ப்பு. அம்மா பேர் அம்மா பேரு போட்டுக்கலாம். இது எதுவுமே அம்மா பேர் முன்னாடி வைக்கலாம், தாத்தா பேர் முன்னாடி வைக்கலாம். அதான் இப்ப அம்மா பேரை வந்து முன்னாடி எம்ஏ வச்சுக்கோங்க. என்னங்க அதுலயும் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த பேரை மாத்தி பேரம் புதுசா மாத்தி கெசட்ல மாத்தி விதி. அதுதான் சரியான ப்ரொசீஜர். அதுக்கு நிறைய பேர் ஒத்து வரதில்லை. ஒத்து வரும். நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து சரி பண்ணி கொடுத்துறோம். இப்போ இந்த ரேஷனோட அந்த 2 மாசமா தான் பிரச்சனை இருப்பாரு. அதுக்கு முதல்ல கிடையாது. நேமையே மாத்தி நாங்க பேர் மாத்தி தான் தரோம். சரி பேர் கம்பல்சரியா மாத்தணும்னு சொல்லிட்டு ஏஜென்ட்டோட ஆபீஸ் அவங்களுக்கு கொடுத்துறோம். அவங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்தி கொடுத்துறாங்க. சரி எழுத ஆரம்பிக்கும் போதே அதுக்கான பலன் தெரியுது. அதை பயன்படுத்தி பார்த்துட்டு போய் கேசட்ல மாத்தலாம். நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன். நாங்க வந்து மினிமம் 3 ல இருந்து 6 மாசம் எழுதி நீங்க பயன்படுத்த நான் வந்து 3 மாசம் வந்து பிரகாரம் எழுத ஆரம்பிச்சுக்கீங்க. எழுதி முடிச்சதுக்கு ஒரு 3 மாசம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் பேர் மாட்டேன் கண்டிப்பா அப்படிதான் சொல்லிக்கணும். நான் ஒன்னும் எடுத்துதான் யாருக்கும் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அதே. சில பேருக்கு ஒருத்தர் ஒரு வாடிக்கையாளருக்கு பாத்தீங்கன்னா 30 நாள் 25 நாட்குள்ளேயே ஒரு இடமே வித்துருச்சு. அவர் பேர் வந்து இடமே வித்துருச்சு. இது வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்து கரையும் பண்ண முடியாம போனது அவர் வேலுக்கு இடம் வித்தே போட்டாரு. அது பெரிய விஷயங்க அப்படின்னாரு. இன்னும் நிறைய மிராக்கள். சில விஷயங்கள் வந்து பேரை முழுசாவே மாத்தி கொடுக்கறத நம்ம முன் வந்துட்டாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நீங்க விளக்கமா எடுத்து நாங்களே விளக்கமா எடுத்து சொல்றோமா இல்லையா? இப்போ ஒரு ட்ரெயின் வந்தாங்கன்னா நம்ம வந்து மினிமம் ஃபேமிலி பேக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்தோம்னா 6 மணி நேரம் உட்கார முடியும். இந்த நேரடியா வந்துட்டா போன்ல பேசுறதா 4 மணி நேரம் பேசுவோம். சிங்கிள் பேக்கேஜ் வந்துட்டா மினிமம் 2 மணி நேரம். நான் டைம் எடுத்து எல்லாம் கொடுக்குறேங்க. நபர்கள் வந்து நாம அப்ப புரிஞ்சுக்கிறாங்க. போன்ல பேசினாலும் 1 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவோம். அது வேற ஒன்று விஷயத்துக்கு பொறுத்துதானுங்க. அப்படி இருந்தாலும் நம்ம நேரில் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வச்சா கூடுது. ஏன்னா அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் வரும். அப்ப எல்லாம் பேசுவோம். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 10,000 ஃபீஸ் வாங்கி 10 நிமிஷத்துல பேசி முடிக்கிற வரைக்கும் பண்ண முடியாது. நம்மளோட எந்த கிளைண்ட் வந்தாலும் ஃபேமிலின்னு வந்துட்டாங்கன்னா மினிமம் 4 மணி நேரம். சிங்கிள் கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா 2 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கம்பல்சரி. அதாவது எந்த பலனும் பேசுறது, ஜாதக பலனும் பேசிக்கணும். ஜாதகம் வந்து அது இன்னொரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா டேட்டா பட்டு போட்டாலே அது என்ன திரவம் எப்படி இருக்கு சொல்றது அதுதான் பிறந்த ஜாதகத்தையும் வரும். அதையும் ஆய்வு பண்ணிட்டு இதுல ஒரு பொதுவான கேள்விங்க. இப்போ வீட்டுல வந்து நம்ம வாஸ்து சரியில்லைங்கிறவோ ராஜநீதி தப்பா இருக்கிறவங்க சில பேர் மாத்தி கொடுக்குறோம். இன்னும் நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டோர் நம்பர் தவறா வந்துடும். அப்ப அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஸ்டிக்கர் ஒன்று சொல்லிக்கலாம். இல்ல அவங்க அதையும் கூட சொல்லலாம். இல்லை நீங்க அப்படியே கொடுத்த மாதிரி அவங்களுடைய யோகி கர்நாதன் வர மாதிரி வேற எண்கள் போட்டுமே சொல்லிக்கலாம். தாராளமா ஸ்டிக்கர் மாதிரி எழுதி பக்கத்துல ஒட்டி சொல்லிக்கலாம். அந்த ஸ்டிக்கர் ஹைலைட் பண்ணாம மறைச்சிட்டு இதை ஒட்டி நம்ம ஹைலைட் பண்ணிக்கிறோம். பார்வைக்கு வந்து அதோட பெருசா இருக்கு. டோர் நம்பர் எழுதிட்டாரோ அதுக்கு மேல கொஞ்சம் பெருசா ஒட்டி சொல்லிக்கலாம். ஆமா, உதாரணத்துக்கு 31 வச்சுக்கோங்களேன். 31 மேல 38 கொண்டு இது கீழே மேல பெருசா தெரியுற மாதிரி அது சரியோட மாறுபட்ட கலர் இருக்கும். அது அடிக்கிற மாதிரி அந்த கலர் வந்து இது அந்த பாக்குற பார்வை இங்க அடிக்கணும். இந்த கலர் அடிக்கணும். அந்த ரெண்டு எண் கொடுத்தாலும் சரி அதுவே போதும். 2 எண்ணே கொடுத்தா போதும். டபுள் டிஜிட்டே போதும். அதே போதும். 18 88 3 டிஜிட் இருந்தாலும் அதை வைக்கலாம். 88 88 போடலாம். சரி 32 32 போடலாம். 40 போடலாம். 4 டிஜிட் வேணாலும் ஒட்டி சொல்லிடலாம். இப்படி பாதம் 4 டிஜிட் வந்தாலும் போட் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி சொல்லிடலாம். சரிங்களா? நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கன்சல்டிங் வரும்போது சில பேர் குழப்பங்கள் கேட்குறாங்க. நாங்கள் மற்றதெல்லாம் பண்ணிட்டோம், ஆனால் வீட்டுடைய டோர் நம்பர் இப்படி தவறா இருக்குது. அதனால இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆதங்கம். இது என்ன பண்ண முடியும்?
இந்த பார்த்துட்டு அது அவங்க என்னன்னா அதுக்கு தகுந்த விஷயங்களை நம்மளாம் மாத்தி கொடுத்தோம்னா அவங்க மாத்தி கொடுக்கும் பொழுதும் சரி இதையும் நம்ம மாற்ற வழி இல்லாம போகுதுல்ல அப்படியே வீட்டை விட்டு போய் வேற போக முடியாதுங்கிற ஒரு ஆனந்தம் கேட்கும் பொழுது நம்ம என்ன மாதிரி கொடுக்கலாமா ஸ்டிக்கர் அவங்க யோசிக்காம பேஸ் பண்ணி மேக்ஸிமம் 90% வந்து குடும்ப பஸ்ல வந்து ஸ்டிக்கர் தான் ஸ்டிக்கர் தான். ஓகே அதெல்லாம் வந்து ரைட் சைடு உள்ள நுழையும் ரைட் சைடு ஒன்று சரி குறிப்பிட்ட ஐட்டம் சொல்லி புரியுதா? சப்போஸ் டோர் நம்பர் பார்வைக்கு டோர் நம்பர் தான் பார்வைக்கு மேல வச்சுக்கணும். சார் எனக்கு முழுக்க டோர் நம்பர் சார் முன்னால ரிலேட் சார்னா கேட் ஓட போயிடலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ் ஓட பார்த்துருக்கீங்க அதனால கேட் ஓட மெயின் என்ட்ரன்ஸ் சொன்னோம் அங்கேயே நம்ம அதை இயக்கணும். சரிங்களா? அதை பார்த்தாவே போதும், அது ஆகாது. புரியுங்களா? இப்போ ஒன்று வேணா நம்ம ஆஃபீஸ்ல முன்னாள் 88 புரியுது வராங்க இல்லையா? முதல்ல நம்மளாம் பேசுவாங்க முடிப்பாங்க. இப்போ 88 வந்து ஃபோன் பண்ணி அந்த 88 ஸ்டிக்கர் போட்டு இடம்தான் உங்க ஆஃபீஸ்ல புரியுங்களா? என்ன விஷயம் கொஞ்சம் எளிமையான ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா ஒரு பொதுவான கேள்வி சொல்றத விட நீங்களே நம்ம சொல்லியிருக்கிற நிறைய பேருக்கு நீங்களும் இது மூலியமா சொல்லும் பொழுது பாக்குறவங்களுக்கு ஒரு தீர்வு பதிவாகும். கண்டிப்பா நம்ம எல்லாரும் இயக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதன் மூலமா பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பதிவு எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது ஐயாவே சொன்னங்காட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா உறுதி செய்யப்பட்ட தகவலாம் அவங்களுக்கு சேரும். புதுசா வாங்குறவங்க தான் அந்த மாதிரி அமைச்சு கொடுக்கலாம். ஹலோ அவரே தான் பேசுறாரு. நீங்க இப்ப முதல்ல பேசுனீங்க. ஐயா நமக்கு நம்பர் ஐயா ஜாதகம் பார்த்து தான் கொடுக்கணும். ஜாதகம் பார்த்து தான் கொடுக்கணும். திங்கட்கிழமை மணி தொடர்பு கொள்ளுங்க. ஐயா கேக்குதாங்க ஐயா பேசுறது? ஹலோ சார் பேசுறது கேக்குதுங்களா? சார் பேசுறது கேக்குதுங்களா சார்? கால் பண்ணும்போது சில டவர் கிடைக்கும். டைரக்ட் கால் வரும்போது இங்க டவர் ப்ராப்ளம் அது சில நேரத்தில் அந்த மாதிரி வாட்ஸ்அப் கால் நம்ம வாட்ஸ்அப் வாங்க இருக்கலாங்க. அது டக்குன்னு தோணும் நம்பர் பார்த்துட்டு அடிச்சிருக்கோம். இல்ல உங்களுக்கு தான் நீங்க தானே சொல்றீங்க சார் என்ன பண்ணணும் நீங்க கொடுத்தீங்கன்னா கிடைக்கும். இல்ல சிறப்பு நீங்க பேசணும் சொல்லியா? நீங்க பேசணும் சொன்னீங்க. சரிங்களா? இதுக்கு கொடுத்து முடக்கு எண்கள் மாறி போகுது. அது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் விஷயத்தை செக் பண்ணி சப்பாத்தி அது நீங்க நேரில் பேசுங்க. சரி சரி. இப்போ ஐயா கர்நாடகாவில் இருந்து இந்த மாதிரி நேரலையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல வாடிக்கையாளர்கள் அல்லது செல்போன் நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய கடைகளில் வேலை செய்யறவங்க ராஜநிலை ஜோதிடர்களை காட்டிலும் இதை தொழிலாவே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஏன் அப்படின்னா எல்லா நம்பருமே நம்ம ஓப்பன் டாக்ல சொல்றோம். பட் டைம் சூட்சம்ங்கிறத அவங்க ஃபாலோ பண்றது. இதை பார்த்துட்டு ராஜநிலையில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஏன் இன்னைக்கு ராஜநிலையில் டிமாண்ட் வருது அப்படின்னா அவங்க எல்லாம் எடுத்து ஒதுக்கிறாங்க. இவங்க ஒரு சார்ஜ் வச்சு அதை ஒரு ரேட்டு பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது போல கர்நாடகாவில் இருந்து பார்த்த ஒரு கிளைண்ட் அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. எனக்கு கூப்பிடுறாரு, வேற ஒரு நபர் மூலமா பார்த்துட்டு ஒரு நம்பர் வாங்கியிருக்காரு. அந்த எண்ணம் விபத்துக்குரிய எண்ணம். பட் ராஜநிலை எண்ணம் வாங்கிட்டாரு, விபத்துக்குரிய எண்ணம் இயக்குறாரு. தயவு செஞ்சு இந்த எண்ணம் இயக்க வேண்டாம் அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அவருடைய பேட்லாக்கு என்னன்னு தெரியல, 4 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு விபத்து ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோன் பண்ணி சண்டை பிடிக்குது. என்னங்கய்யா உங்க வாயால நீங்க விபத்து ஆயிடும்னு சொல்லியிருந்தீங்க, பாருங்க கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லாதீங்க. அதுக்கு நாம என்னையா செய்ய முடியும்? அந்த எண்ணுல தவறா இருக்குன்னு சொல்றோம். பட் அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டு பேசினாரு. கவனமா இருக்குன்னு சரி
கவனமா இருங்க. ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் நான் வெளிப்படையா சொல்லிட்டேங்க. அது ஆயிடுச்சு சில நேரம் நானும் அந்த மாதிரி தவிர்த்து சொல்லியிருக்கேன். நானும் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிருப்பேன். பத்து பத்து பேசினா அப்படின்னு கண்டிப்பா அதுல இருந்து வந்து கவனமா இருங்க, வண்டி வாங்கி சொல்லும்போது அப்படின்னு இப்ப அப்படி பேசிக்கிறது. நிச்சயம். நான் வெளிப்படையா வந்து விபத்தாலும் சொல்றது. அந்த நபர் இப்ப என்ன பண்ணிட்டாரு, வோடஃபோன்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு கர்நாடகால. நல்ல நம்பர் எடுத்துட்டு ஐயா இதற்கு பலன் சொல்லுங்க எனக்கு மெசேஜ் போடுவாரு. இந்த நம்பர் நல்ல நம்பரா அப்படின்னு கேட்பாரு. நம்ம ஏதோ பலன் ஃபீட்பேக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பர் இந்த ரேட்டுக்கு வித்துட்டு மெசேஜ் போடுவாரு. அப்படியே போடா கொடுங்க இல்லையா, அவருக்கு கேட்கிறாரு, நம்ம ஒரு அக்கறையின் பேர்னு சொல்லுவோம். உடனே ஒரு பிசினஸா கொடுக்குறது. நான் சொல்லிட்டேன் ஐயா, நீங்க கொடுக்கறது எனக்கு விஷயம் இல்லை, நீங்க சம்பாதிக்கிறது எனக்கு விஷயம் இல்லை. சூட்சும நேரத்தோட கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க, வந்து படிச்சுட்டு போய் கொடுங்க. அப்படிங்க படிச்சுட்டு போய் கொடுங்க, நீங்க பிசினஸா பண்ண வேண்டாங்கிறது எங்களோட நோக்கம் இல்லை. தெரிஞ்சுக்கிட்டு முழுமையா கொடுங்கய்யா. அது மூலியமா சில பேர் பயனடையலைன்னா ஏன்னா வருமானம் பார்க்க தெரிஞ்சு இதை கத்துக்கிட்டு தயங்குறாங்க. அவர்களுடைய நோக்கம் வருமானம். நம்ம இன்னைக்கு எல்லாருமே மாத்தி மாத்தி ஒரு தகவல் கொடுத்துறீங்க வெளிப்படையா. யாரும் நம்ம இங்க வச்சுக்கல. நம்ம என்னன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு போறோம் ஒண்ணு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தணும். நிச்சயமா வளர்ந்துருக்காங்க. இது வரைக்கும் சில விஷயங்கள் மறைச்சு வச்சுக்கோம். இப்ப வந்து ஏன் இதை விளம்பரப்படுத்தணும்னா இன்னும் நிறைய பேர் கற்றுக்கிட்டு ஆர்வம் முடியாது. நிச்சயம் சரிங்களா? சமீபத்தில் ஒருத்தர் கூப்பிட்டாரு, சார் புக் மூட்டை அனுப்புறீங்க, புக்குக்கான காசு கொடுக்குறது. சார் புக்குக்கான காசை எனக்கு பேசுங்க. என்ன சொல்றீங்க? கிளாஸ் ஃபீஸ் தான் போட்டிருக்கீங்க. அவங்க அதான் பேசுவோம். நீங்க வகுப்பு படிச்சா என்ன படிக்கணும் நீங்க ஆக்குவாங்க எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. நீங்க வகுப்பு படிச்சா என்ன படிக்கணும், புக்கை பார்த்தா ஒன்றும் தெரியாது. புக்கை பார்த்தா திருக்குறள் தான் இருக்கும். சும்மா அப்படித்தானே? புரியாது. என்கிட்ட இந்த வார்த்தை கேட்டாங்க, மாதிரி புக்கு சாஃப்ட்வேர் மட்டும் கிடைக்குமா கேட்டாங்க. எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் போடுறாரு, எல்லாம் டைரக்ட் கிளாஸ் போடுறாரு. டைரக்ட் கிளாஸ் 2 நாள் படிச்சுட்டு அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டெய்லி 1 hour நடக்கும். இந்த கிளாஸ் டைமிங் வேணா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அதை படிச்சு முறையா அனுப்பிடுங்க. நீங்க போய் அந்த மாதிரி அது மாதிரி தரமாட்டாங்க. கண்டிப்பா புது போதை இருக்குங்க. அதாவது ஒரு நபர் மீண்டும் புக் வேணா நம்ம சொல்லுவோம், இல்லைன்னு சொல்லுவோம். கேட்டா மீண்டும் புக் வேணா இல்லைன்னு தான் சொல்லுவோம். உண்மைதானே? கண்டிப்பா. ஏன் போதும் பிரதி எடுக்க கூடாது. போனாலும் பயன் தராதுங்க. நிறைய பேரு சில பேர் ஜெராக்ஸ் எடுத்துன்னு ஒரு கிளைண்ட் கொண்டு வந்தே காமிச்சாருங்க. அவங்க நம்பர் படிச்சாருன்னு சொல்லி போட்டு பாயிண்ட் நேரடி சந்திப்பு வந்து 2 வருஷம் இருக்குங்க. அதை ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்காரு, கொண்டு வந்து காமிச்சாரு. அதாவதுங்க உறவுமா அது என்னன்னு தெரிஞ்சுக்காம நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்? சும்மா அதை வந்து சும்மா அப்படி வச்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் உருவாக்க முடியாது. அதனுடைய சூழ்ச்சியம் என்னன்னு தெரிஞ்சு அது எப்படிலாம் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு பயன்படுத்தணும்னு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற கோஷத்தை கொடுத்துட்டு போயிட்டாருங்க, எனக்கு தலையும் புரியல ஒன்றும் புரியல எப்படி பண்ண, அதுதானுங்க. அது போது படிச்சு தெரிஞ்சுக்குங்க. இல்லைன்னா அதை ஒதுக்கி வச்சிருங்க. ராஜலேஜ் ஓட்டு என்ன எதுன்னு தெரிஞ்சு நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து நீங்க அதுக்கு முன்னாடி பயன்படுத்திங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சில விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு ஒரு 2.5 மணி நேரம் இருந்தாருங்க. இருந்து விளக்கங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுட்டேன். அதான் எளிமையா கொடுத்துருக்கோம்ல. இதோட உயர்நிலை வகுப்புல மாஸ்டர் டிப்ளமோட ஒண்ணுமே புரிஞ்சுக்காது. கிளாஸ் வந்ததுக்கு வந்து புரியுது. நிச்சயமா ஆரம்பத்துல நீங்க உயர்நிலை வகுப்புல புரிஞ்சுக்கலாம். படல அந்த சேர்ந்து உயர்நிலை வகுப்புல புரிஞ்சுக்கீங்க. மாஸ்டர் வகுப்புல ஆரம்பத்துல கொடுக்கல புக்ல ஒண்ணுமே இருக்காது. பூரா புக்கை காட்டுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஒண்ணி ஒரு வந்தோட எடுத்து புரட்டி பார்த்து அப்படியே வச்சாச்சு. கிளாஸ் எடுக்கும் போது அது புரிஞ்சிச்சு. எடுத்தோன்னே அது வந்திருக்க தியரியும் சரி, அது போட்டிருக்க கணக்கும் சரி, ஒண்ணுமே புரியல. அப்பா அப்படியே புதுசா நாங்க வச்சிட்டோம். அப்ப கிளாஸ் ஆரம்பிச்சு 1 மாசம் ஆன பிறகு போதான் அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு. புரியுங்களா? எப்படி நாம சரியான கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வெளியில எடுத்தவங்க குறுக்கணிக்கு இல்லாம போய் எடுத்து பார்த்து அதனால ஒன்னும் பயனாகிறதே கிடையாது. பண்ண முடியாது. குரு இல்லாத குருட்டத்தை நிச்சயம். நம்ம ராஜநிலை கூட டிப்ளமோ வகுப்புனா மாஸ்டர் டிப்ளமோ வகுப்பு அதுவும் தெரிஞ்சுக்கலாம். பார்த்து இந்த பதவி தெரிஞ்சுக்கலாம், புக்கு பதவி தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர் டிப்ளமோ போய் பார்த்து தெரியாது. படிக்காம தெரிஞ்சுக்க முடியாது, புரியவும் முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல புரியாது. 50ல படிச்சவங்களுக்கு ஒரு தடவை 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி கிடைக்காம போச்சுட்டோமா இல்லையா?
சிறப்பு அந்த வகையிலாம் வந்து குறைய சொல்லுங்க. எங்களுக்கு தெளிவாக வகையில் எங்களை நீங்க விடுங்க. அதனால இன்னைக்கு தெளிவா அதனாலதான் நீங்க தைரியமா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏன்னா எங்களோட சூச்சம் வந்து நிச்சயமா எங்களை வந்து இப்படி எல்லாம் விளையாடுது. கண்டிப்பா நீங்க பிறந்ததுல இருந்து மணிக்கணக்கா புத்தில இருந்து எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னு சூட்சமம் அடிப்படை சூட்சமத்தில் சூட்சமும் மாஸ்டர் டிப்ளமோ முடிச்சுக்கலாம். இது அவ்வளவு ஆழமா அதுக்குள்ளதான் நமக்கு தெளிவு கிடைக்கும். மாஸ்டர் டிப்ளமோ படிக்கும் போதுதான் ராஜ்யம் ஜோதிடருக்கு அப்பதான் வேலை. கண்டிப்பா சாதாரண ஈஸியா படிக்குவாங்க, அது வேற. ஆனா ஜோதிடருக்கு அதுலதான் வேலை. அப்ப அவங்க ஜோதிடர்களுக்கு வந்து நீ சொன்னீங்க இல்லையா, ஜோதிடர் ஏத்துக்க மாட்டேங்காங்க. அத டிப்ளமா படிச்சாங்கன்னா ஜோதிடர்கள் வந்து கண்ணை மூடி கொடுத்துருவாங்க. மாஸ்டர் டிப்ளமோ படிக்குள்ளதான் நம்ம புரிதல் வரும். அடிப்படை டிப்ளமோல அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடிப்படை டிப்ளமோல உங்களுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது, பெரிய லெவல்ல கிடையாது. நம்ம சொல்றோம் ஏன்னா மாஸ்டர் உள்ள நமக்கு சரக்கு இருக்கிறதால இது அடிப்படையில இல்லைங்கிறோம். ஆனா இதுதான் ஆதாரமே. ஆமா, இங்க புரியாம அங்க எதுவும் பண்ண முடியாது. அடிப்படை தெரிஞ்சாதான் நீங்க மாஸ்டர் பலனே சொல்ல முடியும். கண்டிப்பா எங்களோட விளையாட்டு வர்ணஜாலமே அடிப்படையோட தொடர்ச்சி தான். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு நமக்கு இறைவன் கொடுத்த பொக்கிஷம். அதனாலதான் நம்ம பேசும்போது கூட ராஜநிலை அதாவது பிறப்பு வரணும் ராஜநிலை இருந்தால் ராஜசேகர ஐயர் தந்த நல்வரம்னு முடிச்சோம். உண்மையிலேயே அது நல்வரம் தாங்க. இன்னைக்கு ராஜநிலை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாமே யோகசாலிகளாகவும் பாக்கியசாலிகளாகவும் கண்டிப்பா வாழ்க்கையில படிப்படியா வளர்ந்துட்டு வராங்கிறதுக்கு இது உள்ளவங்களே உதாரணம். தோற்று போறவங்க இருக்காங்க இல்லையா, ஏன் தோற்று போறாங்க? பயன்படுத்த தெரியல. ஒரு அம்மா பேசணும் சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி இதுதான் கரெக்டா டைம் கொடுத்துருவோம். அந்த டைம் பேச மாட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு பேசி போட்டு ஒண்ணுமே ஆகல. அப்புறம் இன்னும் சில பேர் கட்டாயப்படுத்தினாங்க வாங்கி கொடுத்துனாங்கன்னு வச்சுட்டு பழைய நம்பரே பேசிட்டு இருப்பாங்க. கேட்ட குத்த மட்டும் இது மாதிரி சொல்லுவாங்க. அதே நம்பர் இப்ப ரெண்டு சிம்மே ஒரே இந்த போன்ல போட்டு பேசுறது. அதான் நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் சொன்னோம்னா அது வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் ஜெயிக்கணும்னு ஒரு நோக்கம். அவங்களுக்கு விதி இருந்தாலும் அந்த ஜெயிக்க வைக்கும். அந்த விதி இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அவங்களால பண்ணவே முடியாது. அதெல்லாம் உண்மையாவே பெரிய விஷயம். மருத்துவத்துக்கு வராங்க, ஸ்ட்ரோக் பேசுறது அப்படின்னா வெரிகோஸ், நம்ம நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் கூட பேசுறது என்ன அப்படின்னா காலையில இந்த டைமிங் எந்திரிக்கிற டைமிங்ல வந்து இந்த டைம் எந்திரிக்கணும், இவ்வளவு நேரம் நீங்க பர்டிகுலர் எக்ஸசைஸ் சொல்ற அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது உணவு டைமிங், உணவு முறை இதெல்லாம் சாப்பிடணும், இந்தந்த டைம்ல சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ற ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நான் ட்ரீட்மெண்ட் பண்றது வந்து 30%, நீங்க பண்ற எக்ஸசைஸ் 30%, நீங்க எடுத்துக்கிற உணவு முறை 30%, இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றப்பதான் சீக்கிரம் நான் வந்து உங்களை எழுப்ப முடியும். ஆமா, இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரிதான் ஜோதிடம் எடுத்துனா நீ சொன்ன மாதிரி நிறைய ஜோதிடம் நிறைய இது இருக்கு. இப்ப சும்மா நட்சத்திரத்தை வச்சு ஒரு பலன் சொல்றோம், ராசியை வச்சு ஒரு பலன் சொல்றோம், அவங்க யோகியை வச்சு ஒரு பலன் சொல்றோம், கர்மநாதன் வச்சு ஒரு பலன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நம்ம பிரிச்சு அப்புறம் பாவம் 12 பாவம் இருக்கு, அதுல 120 புள்ளிகள் இருக்கு, எல்லாமே நம்ம பார்த்தோம்னா நம்ம இதுல அதெல்லாம் அவங்க ஒரு ஜோதிடம் ஜாதகத்துல அவ்வளவு பார்த்தோம்னா நம்ம ராஜல அந்த 100க்குள்ள இந்த நம்பரை வச்சு நம்ம பண்றது வந்து அவங்க ஒரு சாதாரண விஷயம். நீ சொன்ன மாதிரி அந்த மாஸ்டர் டிப்ளமோ படிச்சவங்களுக்கு தான் அந்த புரிதல் வரும். எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதுதான் பேசிக் படிச்சுட்டு போறவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. மாஸ்டர் டிப்ளமோ முடிச்சுட்டு வரப்பதான் அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு தெரியும். எப்படி ஜெயிக்குது, இந்த எந்த இடத்துல ஜெயிக்குது அப்படிங்கிறது. அதாவது 30 நீங்க சொன்ன 30 வருட ஆய்வு நான் பண்ணி இதெல்லாம் இது பண்ணி மக்கள் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு 30 வீடியோ பார்த்துட்டு நான் நம்பர் எடுக்கிறது அந்த மாதிரி இதுவும் பண்றாங்க. தவறுதான், அவங்க மக்களோட தவறு. நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் பெரும்பாலும் பாக்குறவங்களே ஜோதிடர்கள் தாங்க. வாடிக்கையாளர்கள் ஜோதிடர்கள் தான் அதிகம் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஒரு சில கால்ஸ் வரும், பேசும்போது ஜோதிடர்கள் ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, கடைசியில சொல்லுவாங்க ஐயா நானும் ஜோதிடர் தாங்க, பட் நீங்க சொல்ற விஷயம் வித்தியாசமா இருக்கு, இது எப்படி இவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுதுன்னு கேள்வி கேட்கிறாங்க.
கடைசியில நம்ம பலன் சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் இதை ஏத்துக்கிறாங்க. அப்போ இதோட சூட்சம் என்னன்னா, முதல்ல உள்வாங்க மறுக்கிறவங்க இன்னைக்கு நாளாக நம்பிக்கையின் பேர்ல எல்லாருமே பரவாயில்ல இதை வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் திரைக்கு நேரா நாம இதை ஜெயிச்சோம், நான் இதை பண்ணு அப்படின்னு சொல்லலை, தேவையும் இல்லை. நமக்கு கலை வளர்ந்தா சரி, நம்ம சொல்ல மாட்டோம் கலை வளர்ந்தா சரிங்க. ஏன்னா அவங்க சொன்னா ராஜ்யம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்க, அவங்க ஜோதிடம் கை போயிருக்க முடியாது. ஜீவனம் இது வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்தது தப்பா போன தெரியுற மாதிரி பாப்பாங்க பேச மாட்டாங்க. அதை நமக்கு கேர் பண்ணவும் கூடாது, அந்த விஷயத்த கேர் பண்ணவும் கூடாது. சரி, இந்த கண்டுதான் விட்டுணும், கண்டுதான் விட்டாலும் பெரிய விஷயம். சரிங்களா? கண்டுதான் விட்டுட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ஜோதிடம், நம்ம பாட்டு நம்ம வேலை. ஐயா ராஜநிலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐயாவுடைய ராஜநிலை கண்டுபிடிப்புல ஐயாவை ரொம்ப சிந்திக்க வச்ச விஷயம் அல்லது ஆழமா, நான் இந்த ஆய்வுக்கு வந்து என்னை ரொம்ப வருத்தி எடுத்துச்சு இந்த விஷயம் சூட்சமத்தை எடுக்க. 23 தான். 23 தான். அதுதான் அதனாலதான் சார், இப்போ நீங்க தோத்தா மட்டும் ஏன் தோத்து நினைப்பீங்க? கண்டிப்பா ஜெயிச்சுட்டே இருந்தா நினைப்பீங்களா? பத்தி தோத்தனாலதான் ஏன் தோத்தேன், எதனால தோத்தேன் அப்படின்னு ஆய்வு முதல் 23 நாள் தோத்தாங்க தெரிஞ்சது. சரிங்களா? எனக்கு ஒரு ஜோதிடர் கொடுத்தாரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தாரு, நான் அதை வச்சேன். கூட்டு 9 MRS போடுங்க, மளிகை கடை என்ன ஜேஜன் கரூர்ல அவராசி கரூர்ல மாமனார் MRS மளிகை போட்டுட்டாங்க. சூப்பரான சேல்ஸ், எல்லாத்தையும் அக்கம் பக்கம் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஆனா கடைசியில ஒண்ணுமே தான் MRS 9 செவ்வாய் வேகம் மட்டும்தான் இருக்கும். புரியுங்களா? கடன் வாங்கி இழப்பு சொல்லிச்சு, நிறைய அவசரப்பட்டு வெளியே வந்தோம். அப்ப எங்க வேலை செய்யல இல்லையா? அதாவது எனக்கு அங்க அதான் ஆயுள் தான், எல்லாமே ஆயுள் தான், எல்லாமே ஆயுள் தான். ஆயுள் கொண்டிலாம் ஒவ்வொன்றும் நம்ம கண்டுபிடிக்கும் போதுதான். எங்க கடைசியா நான் பயணம் வச்சுக்கணும்னா மேட்டூர் உட்காந்துருக்கும் போதுதான் இதெல்லாம் எடுத்தாச்சு. எங்க ஜெயிக்கிறோம்? முதல் ஜெயிச்சது வந்து 41 தான் ஜெயிச்சு வண்டி. ஒவ்வொன்றா செக் பண்ணி போது 41 92 வண்டியில ஃபர்ஸ்ட் டைமிங். அப்பதான் எல்லாமே கரெக்டா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் முதல் யூஸ் பண்ணுவோம். அதுல ஜெயிக்க ஆரம்பிச்சதுக்கு வரிசையா நான் ஜெயிக்கணுமா இல்லையா? கண்டிப்பா. அப்பதான் நம்ம புரிஞ்சு சொல்ல முடியும். சரிங்களா? 5 வருஷம் நல்லா ஜெயிச்சேன். உண்மையாவே ஃபர்ஸ்ட் அந்த வண்டி எடுத்து வந்து 5 வருஷம். என் பையன் பிள்ளை எல்லாம் முடிச்சு என் பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கிளாஸ்ல வரேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. தேவைகளை பூர்த்தி பண்ணிடுச்சு. 2019 கிளாஸ் வாங்கினேன். மார்ச் 16 முதல் கிளாஸ். 2018 பிள்ளை பையன் இருந்து முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேலம். ஆமா. சரிங்களா? அப்போ அது தீர்வு வாங்கினதுக்கு அப்புறம் நான் வெளியே வரேன். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வெளியே வரேன். ஜெயிச்சு காமிச்சிருக்கேன். முதல்ல வந்து என் குடும்பத்துல நான் சரி பண்ணி கொடுக்கணும். என் குடும்பத்துல நம்புறதுக்கு அப்புறம் தான் நான் வெளியே போனேன். என் குடும்பம் நம்புறதுக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் என் பையனா என் பிள்ளை யாரும் நம்பல. ஆனா என் பிள்ளை கான்பிடண்டா, என் பையனோட என் பிள்ளை கான்பிடண்ட் இல்லப்பா. வெற்றி நம்பிக்கை இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த புக்கு நான் சொல்லும் போது நான் சொல்ல அப்பதான் மெயின் படிச்சேன். மெயின் இருக்குது அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு நம்பரும் நான் சொல்றேன். அப்பதான் டைம் படிச்சேன். நீங்க பயன்படுத்தி உங்க வாடிக்கையாளர்கள் இல்லை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு உங்க மனசுல இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில ராஜநிலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் போனதுலேயும் சொன்னதுங்க. ராஜநிலை என்னைக்கு போய் நான் படிக்கிறேன், அது வந்து ராஜாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த மாதிரி ராஜநிலையில நிறைய அப்டேட்டு நிறைய ஆய்வு பண்ணிட்டே இருக்கிறோம். சிறப்பான வளர்ச்சி போயிட்டு தான் இருக்கிறோம். இதுல வர வாடிக்கையாளரையும் நம்ம அதை கொடுத்து ஜெயிக்க வைக்கிறோம். இப்போ அதுல சுவாரஸ்யமா சொல்லணும்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து வெளிநாடு பத்தி கேட்டிருந்தாரு. சமீபத்தில் நடந்த சுவாரஸ்யம். அவர் ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடிக்கிட்டே நாகர்கோவிலுக்கு அந்த ஊர் கரெக்டாக ஞாபகம் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. இவர் வந்து ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு இடத்துல சவுதியிலேயே பிசினஸ் எல்லாம் பண்ணி ஏகப்பட்ட கோடியில் இறந்துட்டாராமா. இப்போ ஒரு வேலையே எல்லாம் மும்பையில் இருக்காரு. மும்பையில இருந்து நம்ம கருத்தரங்களை பேசின வீடியோ, தனிப்பட்ட பேசின வீடியோ யூடியூப்ல பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னை தொடர்பு கொண்டாரு. மும்பையில் தொடர்பு கொண்டாரு. தமிழ்நாட்டில் இருந்தால் மும்பையில் தற்சமயத்துக்கு இங்கே இருக்கிறவங்க
இப்போ மறுபடியும் எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறேன், எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு தெரியல. வயசும் கொஞ்சம் ஆகி போச்சு, 55 மேலே 55-60 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் நான் வேலையை தேடணும், மறுபடியும் நான் வந்து அப்ராடு போகணும், இல்லைன்னா வெளிநாடு போகணும், இல்லை இதுக்குரிய வேலை ஏதாவது கிடைச்சாலும் சரி, ஒரு சிறப்பான ஒரு வேலைக்கு வந்து மறுபடியும் நான் பணத்தை மறுபடியும் கையில் ஏதோ சம்பளம் வாங்கினதே குடும்பத்தை காப்பாற்ற நிலைமையில பண்ண இருக்கிறேன். ஏகப்பட்ட அளவுக்கு பெரிய அளவில் சம்பாரிச்சு நிறைய கோடியில் இழந்துட்டு நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன். இப்போ முதல் தடவை எனக்கு உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க கூட எனக்கு போனால் அளவாக தான் இருக்கும், நீ கேட்கறதுல வந்து ரெடி பண்ணி கொடுக்க முடியும், எனக்கு உடனடியே வேலை கழிச்சு வெளியே போகிறதுக்கு எதாவது பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியுங்க. முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல உங்களுக்கு செல்ஃபோன் நம்பர் மட்டும் மாற்றிக்கிங்க, மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போயிருவீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியே வேலை கிடைக்க அதை பற்றி கவலைப்பட முடியலைங்க. அந்த செல்ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்து 35 நாள் துபாயில் வேலை வச்சு போயிட்டாரு. துபாய்க்கு போயிட்டாரு. துபாய்க்கு வேலைக்கு போயிட்டு அவர் வந்து அவரோட வண்டி நம்பர்லாம் மாற்றலான்னு இருக்கிறேங்க. இன்னும் மற்றது என்னன்னாலும் நான் மாற்றலாம், துபாய் இப்போ நம்பர் மாற்றிட்டு சூழ்நிலை இல்லை, நான் வாட்ஸ்அப் காலம் அதிகமாக பேசிட்டு இருக்கேன். மற்றது வந்து என்னென்ன பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு அட்வைஸ் கொடுங்க, மறுபடியும் நான் வந்ததுக்கப்புறம் நேரில் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 35 நாள் திடீர்னு இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. கிட்டத்தட்ட 6 மாசம் உண்மையே இருக்கிறாராமா. வேலை வாய்ப்பு எல்லாம் சுத்திட்டே இருக்கிறது, என்ன பண்றதே தெரியாம பிச்சு பிடிச்சு போயிருக்கிறதுங்க. வருமானம் எல்லாம் எப்படி குடும்பத்தை காப்பாத்துறது, என்ன பண்றது ஏதுங்கிறது நிறைய இழந்துட்டேன். அதனால என்ன பண்றதே தெரியாம ஒரு சூழ்நிலை, மறுபடியும் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா தான் நான் மறுபடியும் ஒரு காலையாவது ஊன முடியும் அப்படின்னாரு. மறுபடியும் அவருக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்தோன்னே ஒரு 35 நாள் 36 நாள் ஒரு வேலை உறுதியாகி 45 நாள் வெளிநாடே போயிட்டாரு. போய் அங்க இருந்த வாட்ஸ்அப்ல வந்தாரு. வாட்ஸ்அப்ல வந்து அதுக்கு தகவல் சொன்னாரு, ரொம்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னாரு. அடுத்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, மனைவிக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் மாத்திடுறேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப, அதாவது வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கிறவனுக்கு எனக்கு ஒரு கட்டுமானத்தை கொடுத்து கரை சேர்த்திட்டீங்க. இது வந்து இந்த நம்பர் இந்த அளவுக்கு வேலை செய்யுங்கிறத நான் நம்பிக்கையோட பயன்படுத்தினேன். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாலும் சரி, கண்டிப்பா எனக்கு வேலை வச்சு நம்பிக்கையோட நீங்க கொடுத்த நம்பர் பயன்படுத்தினேன். ஆனா 45வது நாள் 40 நாளுக்கு நம்ம துபாயை வந்துருங்க, வேலை கிடைச்சு இப்போ சைட்ல இருந்து தான் பேசுறேங்க அப்படின்னு. அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவ்வளோ வயசுல ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்குதுங்க. அந்த டைம்ல அவர் வந்து ஒரு வேலை கிடைச்சி நான் போயிட்டேங்கிறது அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ஒரு இந்த காலகட்டத்துல எனக்கு டக்குனு ஒரு வேலையை கிடைச்சு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். மறுபடியும் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு கைட் பண்ணுங்க, அடுத்தது நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமா இருந்துச்சு. அந்த வயசுலயும் ஒரு அதைய ஒரு நம்பிக்கையோட பயன்படுத்தி பண்ணாருங்கிறது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி இருந்துச்சு. நிறைய அனுபவங்கள் சொன்னீங்க, நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ஜெயிக்க வச்சிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் நான் மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் நார்மலாக நம்ம ஜாதகம் படிச்சு பார்த்துட்டு இருந்தாலும் சில நம்மளுக்கு உண்டான கடன்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ராஜநிலைக்குள்ளார வந்து படிக்கும் போது ஐயாட்ட சொன்னேன், அவனே ஐயா அந்த நம்பர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஒரு வருஷத்துலேயே கடன் எல்லாமே நிவர்த்தியாச்சு. அது மிகப்பெரிய என்னோட ஒரு மாற்றம். 20 வருஷமா பயன்படுத்தி இந்த நம்பரை வந்து உடனே மாத்துறது யாருக்கும் வந்து இது வராது. ஏன்னா இன்னைக்குள்ள வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு அதுதான் டவுட். ஆனா நான் துணிஞ்சு மாறினேன், நம்பிக்கையோட மாறினேன். கண்டிப்பா அந்த 1 வருஷத்துல எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு. நான் ஃபுல்லா நம்பின பிறகு தான் எங்க அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்புறம் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்த பிறகு தான் அந்த கோர்ட்டு கேஸ் எல்லாமே டக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் சொத்து கேஸ் நடந்துட்டு முடிஞ்சு பாத்தீங்கன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ளார வந்து தீர்ப்பு எங்க சைடு வந்து ஒரு இடத்துக்கு எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அந்த எண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வலிமை வந்து அதுதான் முக்கியமானது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நம்பர் வச்சா வெற்றிங்கிறது அந்த சூட்சம் இருக்கு. அது வந்து பொதுவாக வந்து நம்ம வெளியில சொல்றது கிடையாது. அது ஜாதகம் பார்க்கும் போது அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொஸ்டினோ அதுக்கு கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்தானங்களை வந்து நம்பர் வச்சு கொடுப்போம். பொதுவாக நம்பருக்கு உண்டான பலன்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் யூடியூப்ல பார்க்கும்போது. ஆனா அதுக்குன்னு சில ஸ்தானங்கள் இருக்கு. அந்த ஸ்தானத்தை மட்டும் எப்போதுமே நாங்க வந்து சொல்றது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து வெற்றி அடைந்தா ஃபர்ஸ்ட் நான் அப்புறம் எங்க அம்மாவுக்கு வந்து வெற்றி அடையிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தோம்னா சென்னையில ஒரு கிளைண்ட் இருக்கிறாங்க. அவங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவங்க. ஆனா இதுல வந்து நம்பிக்கை வந்து நம்ம கடவுள் மேல உள்ள நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இருந்தது. அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணு கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. உடல் ஆரோக்கிய குறைவு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க நம்ம ஏற்கனவே நம்ம ஜாதகம் பார்க்க முன்னாடி ரியல் பிசினஸ் பண்ணனால அவங்க நம்மள்ட்ட வந்து இடம்லாம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்ன பிறகு நம்பர் பார்க்கும்போது நம்பர் சரியில்லைங்கம்மா, நீங்க நம்பர் மாத்தினா சிறப்பா இருக்குன்னு சொன்னோம். துணிஞ்சு நம்பிக்கையோட சென்னையில இருந்து வாக்குடிக்கே வந்தாங்க. திருச்சிக்கு வந்து அவங்க வர சொல்லி அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கும் வந்து நம்பர் எடுத்து கொடுத்து அவங்க பார்த்தோம்னா வித்தின் 10 days தான் கரெக்டா. அதுக்குள்ளார வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஆஸ்ட்ரெஸ்மெண்டா இருந்துச்சு. வேலை போற இடத்துல வந்து நிம்மதியே இல்லை. கொஞ்சம் எல்லாருமே வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஜாப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே நம்பர் எடுத்து கொடுத்தோம். கரெக்டா 10வது நாள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு யூடியூப் சேனல் நல்ல பெரிய லெவலில் அவங்க வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்யூஷன் ஆகும். ஏன்னா அவங்க கணவர் வந்து வெளிநாட்டுக்கு போக முடியாம இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 45 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கும். அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வந்து இவங்க மனைவி செல்போன் எண்ணிலே வந்து கணவருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி, வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி வச்சு கொடுத்தோம்.
அவங்களும் ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 1.5 மாசம் இருக்கும் மேபி அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு அவங்க வெளிநாட்டு கிளம்பி போயிட்டாங்க. இங்க சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரே ஃபேமிலியில வந்து 2 பேத்துக்கு அது ஒரு மிராக்கலா இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு வந்து 2வது திருமணம் பண்ணலாமா சார், உடம்பு கொஞ்சம் இதா இருக்குன்னா அப்புறம் உடம்புக்கு தகுந்த மாதிரி செல்போனை எடுத்து கொடுக்கும் போதே நம்ம அதோட ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணி தான் கொடுக்கணும் சொன்னோம். கவலைப்படாதீங்க. எல்லோருமே வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பர் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று அடிஷனல் நம்பர் வேணும், இன்னொன்று அடிஷனல் நம்பர் வேணும்னு கேட்குறாங்க. அது முதல்ல தவறு. ஒரு நம்பரே உங்களுக்கு வந்து போதும். நமக்கு வந்து பார்த்தோம்னா 2 நம்பர் கிடைச்சா 2 பல்லு அதிகமாக வந்துடும், பணம் அதிகமாக சேர்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. அவங்க நான் ஒரே நம்பர்ல இருந்து ஜாதகம் பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. சரி, முதல் இது வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, அடுத்தது கண்டிப்பா வந்து பெண் குழந்தை கண்டிப்பா திருமணம் பண்ணணும், சிறு வயது தான். அதனால அது 2வது திருமணம் அமையிற மாதிரி இருக்கணும், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து கொடுத்தோம். இப்போ எடுத்து கொடுத்து இப்போ 1 இயர் ஆகுது. இப்போ 2வது மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வர ஜூன் மாசம் வந்து கல்யாணம் முடிச்சோடனே அவங்களும் வெளிநாட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஒரே நம்பர்ல வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வச்சு கொடுத்து வெற்றி. இப்போ அவங்க லைஃப்ல வந்து எது செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து கேட்டுக்கிறாங்க, இது எந்தெந்த காலகட்டத்தில் செய்யலாம், எப்படி நம்பரை யூஸ் பண்றது, எந்த டைம் யூஸ் பண்றதுன்னு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜநிலையில வந்த பிறகு ஜாதக ரீதியா இருந்தாலும் அந்த ஜாதக ரீதியா வந்து பூஸ்டப் பண்றது வந்து எண்கள் தான். அந்த எண்கள் வேற ஒன்றும் கிடையாது, கிரகம் தான். ஏன்னா அந்த கிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோயில போய் கும்பிட்டு நம்ம அந்த சக்தி எனர்ஜி நீங்க வாங்கிட்டு வரணும்னா சுத்தமா கிடையாது. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வெளில வந்துடும். அப்புறம் எப்படி அந்த எனர்ஜி கிடைக்கும்? அப்ப இந்த நம்பர் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னா நீங்க 24 ஹவர்ஸ் நம்ம எப்போதுமே கையில செல்போன் இருக்கு, பெட்ல படுக்கும்போது செல்போன் தான் இருக்கு, நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அந்த நம்பர் வந்து நம்மள ஆக்டிவேட்டே பண்ணிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? அப்ப இது மாதிரி அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு. மெயின் வந்து இதுதான் மிராக்கிள். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி யூடியூப்ல வந்து இன்னைக்கு நல்லா ஃபேமஸா இருக்கிறாங்க. இப்ப கல்யாணம் நிச்சயமாயி வெளிநாட்டுக்கு போறது, அவங்க ஒய்ஃபும் இப்ப வெளிநாட்டுக்கு போறாங்க. ஓகேங்களா? கணவர் வெளிநாட்டுல இருக்கனால எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. வெளிநாட்டுக்கு எல்லாமே போறப்ப ஜூன் மாசம் குழந்தை கல்யாணம் முடிச்ச பிறகு அப்படிங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா அவங்க வந்து வேற மதத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து நமக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு போக ரெடி அவங்க. ஏன்னா பொண்ணுக்கு எப்படி தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும், உடல் ஆரோக்கியம், எந்த கோயிலா தான் சொல்லுங்க அங்க போயிட்டு வரணும். கோயிலுக்கு போனா நீங்க உங்களோட வழிபாட்டு முறையை பண்ணுங்க, நான் உங்களுக்கு நம்பரை எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து கொடுத்தேன் 2 பேத்துக்கு, அவங்க அம்மாக்கும் அவங்க பொண்ணுக்கும். ஏன்னா கணவர் வெளிநாட்டுல போகணும்னாட்டி அவருக்கு வந்து வெளிநாட்டு போயிட்டு நம்பர் பயன்படுத்த முடியாது சார் நாங்க. அதனால வந்து அவங்க மனைவி போன்லயே வந்து கணவருக்கு உண்டான ஸ்தானத்துல வந்து வலுப்படுத்தி வெளிநாட்டு போற மாதிரி வச்சு கொடுத்தோம். ஸோ இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள். எப்போதுமே ஒரு ஞாபகம் உள்ளது. ஏன்னா ஒரு ஃபேமிலிக்கே நம்ம வந்து ஒரு கைட் பண்ணிருக்கோம். எவ்வளவு பெரிய புண்ணியம், பிரபஞ்சத்தோட அருளால குருமார்களோட ஆசீர்வாதம் ஒரு வழிகாட்டு நம்ம ஒரு கருவியா இருந்தது நினைச்சு நான் எப்பவுமே சந்தோஷப்படுறேன். ஸோ இதுதான் என்னோட அனுபவம். சிறப்பு. இதுல சமீபத்தில் நடந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளை ரொட்டீனா பார்த்துட்டு இருக்கிறவரு, நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவரு, நம்ம வேற ஒரு வீடியோ பேசிட்டு அதை அவர் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தைகளுக்கு எங்களை நம்ம எழுதிட்டு வர சொன்னா அவங்க நல்லா மார்க் வாங்கலாம்னு கேட்டாங்க. கண்டிப்பா முடியுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஆனால் குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க. படிப்புல முன்னேற்றம் முறையை இருக்கு, அவங்களுக்கு வந்து எண்கள் எழுதிட்டு வரலாமான்னு கேட்டாரு. கண்டிப்பா எழுதி சொல்லுங்க, கண்டிப்பா மார்க் வாங்கணும்னு சொல்லி அவங்களோட 2 குழந்தைகளோட ஜாதியை அனுப்பிச்சுங்க. அதனோட எண்களை குறிப்பிட்ட தேதி டைம்ல எழுத ஆரம்பிச்சு தொடர்ச்சி எழுதிட்டு வர சொல்லுங்கன்னு சொன்னா, அதுல வந்து அந்த பொண்ணு வந்து 3rd ரேங்க் வாங்கிட்டு வந்து 1st ரேங்க் வாங்கிட்டு, அந்த பையனுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து மார்க்கே வாங்கணும். இங்கிலீஷ் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்து இங்கிலீஷ்ல நல்ல மார்க் எடுத்துக்கலாம்னு சொல்லி அவரை நைட் போன கருத்தனுக்கு முன்னாடி பேசும் பொழுது நைட் 9:40 ஃபோன் பண்ணீங்க. நீங்க நாளைக்கு போய் பேசும்போது இதை வலியுறுத்தி பேசுங்க, நடந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க கருத்தருங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சொன்னாரு. அதுவுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு தொலைபேசி ஒரு மொபைல் வாங்கி கொடுத்து அவங்க எதுவும் இயக்க முடியாது. ஆனா அவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்கள் தெரிஞ்சு எழுதிட்டு வர சொல்றது எளிமைதான். அவரும் அதை வந்து தொடர்ச்சியா அவங்க குழந்தைகளை ஃபாலோ பண்ணி டெய்லி காலையில எழுதிட்டு வாங்க கரெக்டா ப்ராப்பரா பண்ணிக்கிறாருங்க. பண்ணிட்டு வந்து ஒரு மாசத்துல நல்ல ரிசல்ட் கிடைச்சது. நீங்க இதையே பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பதிவு செய்யலாம். கண்டிப்பா சார். அது ஒரு சின்ன டவுட் சார். இப்ப பசங்களுக்கு வந்து இப்ப 10th +1 +2 படிக்கிறவங்களுக்கு வந்து போன் இப்ப கட்டாயம் மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல வச்சு யூஸ் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது எமர்ஜென்சி கொடுத்து விடுறாங்க. ஆனா வந்து 18 வயசு ஆனாதான் நீ வந்து செல்போன் நம்பர் வந்து நம்ம வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் பேர்ல தான் சிம் எடுக்கிற மாதிரி பெண் குழந்தை அப்பா பேர்ல, ஆண் குழந்தை அம்மா பேர்ல. ஓகே, அப்படி எடுத்து கொடுக்கும்போது அவங்க 18 வயசு பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் அவங்க பேர் மாத்திக்கலாம். ஆனா இப்ப நம்ம வைப்ரேஷன் வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஆண் பெண்ணா அம்மா பேர் இருக்காங்க, ஆமா, பெண்ணா இருந்தா பெண் அம்மா பேர் இருக்காங்க. வைப்ரேஷன் மாறுபடும். அம்மா பேர் இருந்தா பையனுக்கு பேசணும். ஓகே, அப்பா பேர் இருந்தா பெண்ணுக்கு பேசணும். ஓகே, பையனுக்கு தான் அம்மா பேர்ல தான் எடுத்து கொடுத்துச்சு.
நமக்கு சொல்லும் போது வந்து ஒரு நம்பர் போதுமான எனக்கு வேணும்னு சொல்லி அவங்களே 5 நம்பர் எடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அவங்க அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, குழந்தைங்க எல்லாம் கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது சில நெகட்டிவ் ஆயிடுச்சு சார் அப்படின்னாங்க. நான் இருங்கம்மா, நான் 2 நாள் மீட்டிங் போயிட்டு வந்து நான் ஃப்ரீயா பேசுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சார். அப்போ வந்து ஒருத்தர் பேர்லயே 5 நம்பர் நம்ம வந்து எடுத்து கொடுக்குறது சரிங்களா? இல்ல அதாவது ஒருத்தர் பேர் அதிகமாக தான் தப்பு இல்லை. ஓகே சரிங்களா? அதாவது அம்மா பேர் இருக்குன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து சிறப்பு. ஆமா, அப்பா ஜாதகத்தை அவங்க ஜாதகத்தை பார்த்து சிறப்பு. கண்டிப்பா அவங்களோட யோகிகளை பார்த்து சிறப்பு. சிறப்பு. சரிங்களா? இவங்க யோகிகள் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பேசல அது நான் அவசரப்படாம அவங்க வந்து இல்ல எனக்கு வந்துட்டா எனக்கு வந்து இன்னைக்கு எடுத்து கொடுக்கணும் ஷோரூம்ல அவங்க வீட்டையும் பார்க்கணும். நெகட்டிவ் திரும்ப வச்சுக்கோங்க. ஓகே 88 ஸ்டிக்கர் ஒட்டி நெகட்டிவ் திரும்ப வந்துச்சுன்னா வீட்டு பார்க்கணும். வீடை பார்க்கணும். ஓகே கண்டிப்பா வாஸ்து சம்பந்தப்பட்டது ராஜவில்லை அளவு இல்லாம கண்டிப்பா இருக்கும். ஓகே எங்க டச் ஆகுதுன்னா தென்மேற்கு வந்து பாதிப்பு. ஓகே சரி. தென்மேற்குல கண்டிப்பா அவங்க வீட்டுல இருந்தா தென்மேற்கு ஒட்டினார இல்ல காம்பவுண்ட் ஒட்டி வெளியே பள்ளமா இருக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒரு இதை எனக்கு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் கேட்டேன் சார். தென்மேற்குல அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா கண்டிப்பா. தென்மேற்குல தென்மேற்குல இருந்து டிரைனேஜ் வந்து தென்கிழக்கு நோக்கி வரும்போது இந்த கண்டிப்பா நான் கெட்டதுக்கு காரணம் அதுதானே. திருப்பூர்ல வந்து போலீஸ் வந்து கெட்டது அதான காரணம். அதாவது அவர் வாசு அப்படின்னு பாராட்டு இதே சொல்ல ஜோதிடம் இதே வந்து எடுத்து கொடுத்துரு. சரிங்களா? இதே வந்து நியூமாலஜிஸ்ட் சரிங்களா? அதாவது அக்னி மொழியில போயிட்டு அடுப்பு அக்னி மொழியில பெட்ரூம் கொடுத்தாரு. பெட்ரூம்ல அக்னி மொழி கொடுத்தாரு. பெட்ரூம்ல அடுப்பு பெட்ரூம் வந்து அடுப்பு மாத்தி கொடுத்துருக்காங்க. கொடுத்தே இல்ல அந்த மாதிரி கொடுத்தனாலதான் சார் இன்னைக்கு நீங்க ராஜநிலைங்கிற ஒரு இதை வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இறைவன் அதனாலதான் அப்படி கொடுத்து வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் கொடுத்தது சரிதான். நாங்க நினைக்கிறோம் கலை வெளியில வந்திருக்காரு மக்களுக்கு. நீங்க எப்பவும் போல ராஜா போல வந்திருக்காரு. நீங்க எப்பவும் போல ராஜா நீங்க மட்டும் தான் இருப்பீங்க சார். இவ்வளவு மக்கள் வந்து வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. கொடுப்போம் எல்லாமே ஒரு ஜோடுகள் எல்லாமே ஒரு சந்தோஷம் ஒரு துக்கணைகள் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்ப நாங்க அப்படி முதல்ல இருந்து நீங்க ஜோடு தான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு சுத்தி விடும் பொழுது இது என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ள இறங்கும் பொழுது நிறைய விஷயங்கள் எடுக்க முடியுது. எனக்கு ஒரு பெரிய திருப்தி என்னன்னா முறையான அடிப்படை கத்துக்கிற உடனே எனக்கு வந்து ராஜநிலை கிடைச்சிருச்சு. அதுக்கு முன்னே நான் வந்து குருமார்களுடைய புத்தகங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தாலும் கூட நிறைய புக்ஸ் இருந்தாலும் கூட அங்க அடிப்படை தொட்டு உயர்நிலை முடிச்சு மறுகணமே எனக்கு ராஜநிலை கிடைச்சது என்னோட பாக்கியமா இருக்கு. ஏன்னா பெயர்லயே ராஜநிலை ஜோதிடர் தான் வைக்கிறேன். அதாவது கண்டிப்பா எனக்கு 6 மாசமா நான் ரொம்ப போராடுறேன். 6 மாசம் எனக்கும் கிடையாது. ஆனா இவரு பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அங்க மாநாடு நடத்தும் போது நம்பர் வாங்கிட்டாரு. எடுத்து கொடுக்கும் போது அந்த நம்பர் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ராஜநிலை வந்து படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய மீட்டிங் என்ன சொல்லியிருக்கேன். இறைவன் கொடுத்து நினைச்சா தடுப்பி ஆராய முடியும். சரிங்களா? அப்ப இறைவன் உங்க விதியை மாத்தணும்னு நினைச்சா மட்டும் ராஜநிலை அப்படி இறைவன் உங்க விதியை மாத்தணும் நினைச்சா ராஜநிலையும் படிக்க முடியும். லட்சக்கணக்கில் ஜோதிடர் இருக்காங்க. லட்சக்கணக்கில் ஜோதிடர் இருக்காங்க. ஒவ்வொரு ஜோதிடர் அறிஞர்களுக்கும் 1000 பேர் ஆட்கள் இருப்பாங்க. ஜோதிடர்கள் இருப்பாங்க. நம்ம ராஜநிலை ஜோதிடர்கள் வச்சு 2000 தமிழ்நாடு வேர்ல்டு கூட இருக்காங்க. இது வேற கலைக்கோடு நெட்வொர்க் கலைக்கோடு வந்து கிளாஸ் கனடாவில் வந்து ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு. மலேசியாவில் வந்து கூப்பிட்டுருக்காங்க. புதுசாக இப்போ வருஷம் இந்த 10வது பேட்ச். ஓகே 10வது பேட்ச் போட்டால் அப்போ நமக்கு சவுதியில மாணவர் இருக்காரு. அதுக்கப்புறம் துபாயில மாணவர் இருக்காரு. சைனால மாணவர் இருக்காரு. சைனால வந்து அவங்க நிர்மலஜி வேற நம்ம நிர்மலஜி வேற. ஆனா நம்ம நிர்மலஜி நல்லா அவர் தமிழர் வந்து அவர் தமிழர் அவர் அங்க வந்து இந்த இப்ப அவர் வந்து ஒரு வேற துறையில் இருந்தார். இப்ப இது ஆபீஸ் கொடுக்க மாட்டார். புரியுங்களா? வருமானம் அதிகம் இருக்கு சார். அப்படியா? சுத்தமா இருப்பா. அதாவது நம்மளுடைய கண்ட்ரியை விட
அதர் கண்ட்ரில எல்லாமே இந்த நியூமராலஜி வந்து ரொம்ப லைக் பண்ணும். அதர் கண்ட்ரில வந்து அவங்க ஜாதகம் அவங்க வந்து நம்ம வேர்ல்டு ஃபுல்லா பேசுறாங்க. எண்கள் எல்லாம் உலகமே இயங்காது. என்னதான் உலகமே இயங்குது. அண்டார்டிகாவில் இல்ல. அதுக்கப்புறம் வந்து சவுதி, ஈராக்கு, ஈரான்ல இல்லை, ஈராக்ல படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் லண்டன், அது யூகே, அதெல்லாம் லண்டன், கனடா, அமெரிக்கா. ஆமா, இதெல்லாம் வேற. ஆனா வந்து இது வந்து ஒரு 40 கண்ட்ரில தான் நான் பார்த்துருக்கேன். அது மலேசியா, சிங்கப்பூர் அதிகம். மலேசியா அதிக மக்கள் இருக்காங்க. மலேசியா, அமெரிக்கா ஒரு 4 பேர் அமெரிக்கா. அதுக்கப்புறம் துபாயில் 2 பேரும், 3 பேர் இருக்காங்க. சென்னை ஒரு நாள் தான். தாய்லாந்து 2 பேர் இருக்காங்க. இல்ல இங்கிருந்து போனவங்க கண்டிப்பா. இந்த மியான்மர் பத்தி பேசும்போது தான் நான் வந்து இப்போ வேற ஒரு ஆய்வு போயிட்டு இருக்கேன். இந்த டைம்ல வந்து இதெல்லாம் நடக்கும். யார் இருந்தீங்க நீங்க? சீனன் தமிழா பூகம்பம் நடக்கும்போது யார் இருந்தீங்க? நீங்க கார்ல வரும்போது ஒரு புதிய ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுங்களா? இந்த டைம் நடக்கும். ஆனா இங்க இருக்காது. வெளி மாநிலம், வெளிநாடு. வணக்கம், சொல்லுங்க. இந்த நம்பருக்கு பலன் வேணுமா சார்? சொல்லுங்க. சொல்லு சார், கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது. சொல்லுங்க. இந்த நம்பர் மாத்தி ஆகணும். நம்பருக்கு பலன் சொல்றோம், கேளுங்க. என்ன நம்பர்? 9753215. வணக்கம். இந்த எண் எவ்வளவு நாளா பயன்படுத்துறீங்க? 10 வருஷமா பயன்படுத்துறீங்க ஐயா. ஐயா, உங்களுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை அல்லது சொத்து இழப்பு சிறப்பா நடத்தி கொடுக்கும் இந்த எண். இப்ப எவ்வளவு கடன்ல இருக்கீங்க? கடனே தீராதுங்க ஐயா. கடன் ஏறிக்கொண்டேதான் இருக்கு, குறையாது. நம்பர் நீங்க அதுக்கு கட்டணம் கொடுத்து மாத்திக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கு கட்டணம் கொடுத்து யாருக்கு ஏனும் அழைத்து உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு முறையா கட்டணம் செலுத்தி பார்த்துக்கோங்கய்யா. ஜாதகம் உங்களுக்கான எண் ஆய்வு செய்தே தரப்படும். இது வெறுமனே பெயரளவுல சொல்லக்கூடியது கிடையாதுங்க. உங்க ஜாதகத்துக்கு பொருத்தமான எண்ணையே பரிந்துரை செய்யும். ஐயா, சொல்லுங்க. உங்களுக்கு ஏத்த நம்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு 2000ல இருந்து, அதாவது நம்பரை பொறுத்து இருக்கு. மினிமம் 2000 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்க, நல்லது. சரிங்களா? நன்றி. அழைத்தமைக்கு நன்றி. சரிங்களா? நம்ம வந்து 554 ஆயிடுச்சு. 6 நிமிஷம் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து பேசியிருக்கோம். பல பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நிச்சயமா. சரிங்களா? சார், இப்போ நீங்கள் உத்தரவாசம் அங்கே போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இருந்தோம் சார். முத ராஜன் ரெட்டி ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் போயிட்டு வந்துருக்கீங்க சார். ஓகே. சரிங்களா? அவ்வளவோ சேனல்ஸ் இருக்கிற போது நம்ம ராஜநிலைக்குள்ள அங்க போய் லைவ் எடுத்து போட்டதுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். அதாவது எல்லா சேனலும் நம்மளால சன் டிவி போட்டு, ஜெயா டிவி போட்டு, சன் டிவி போட்டு எல்லாத்துக்கும் நம்பர் தான் லிங்க் போகுது. சரி. பாப்புலர் சேனல், அதை வெளிச்சு எல்லாத்துக்குமே நம்மளுடைய சேனல் தான் போயிருக்கு. அதாவது ஒரு யூடியூப் சேனல் அவங்க பேசுறதே ஒரு பெரிய சேனல்காரங்க இருக்காங்க. பெரிய சேனல்காரங்க ஆபீஸ் கேட்டுருக்காங்க. எங்க ஒரு யூடியூப் சேனல்காரன் வந்து லைவ் எடுக்கான்னு சொல்றீங்க, அவங்க நம்பி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு தேவை லிங்க் வாங்கி அந்த ஆபீஸ் அவங்க ரைட்டா சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதற்கு முதல்ல நன்றி தெரிவிக்க வேண்டியது யாருக்குன்னா, கோவையை சேர்ந்த
அவங்களுக்கு தான் நன்றி தெரியும். அவங்க இல்லைன்னா நமக்கு இது வாய்ப்பே கிடையாது. இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. ஓகே, சரிங்களா? அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த யூடியூப் சேனல்கார அதே சொன்னவங்க மறுபடியும் அவர்கிய டிமாண்டிய யூடியூப் சேனல் இந்த அளவுக்கு குளிப்போம் நாங்க பண்றதை விட சிறப்பா பண்ணிருக்காங்க. அந்த பேர் உத்தரப்பிரதேச பார்க்கல கண்டிப்பா இருக்கும். எல்லா கோணத்திலும் எல்லா ஆங்கிலுமே அப்படியே நேரில் பார்த்து நிச்சயமா அங்கே என்னுடைய உறவுகள் வந்திருந்தாங்க. பட் என்னால் வர முடியலங்கிற ஆதங்கம் அங்கே லைவ்ல பயங்கரமா இருக்கும். நல்லா மக்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். மக்கள் நல்லா உங்களுக்கு உண்டான பாதுகாப்புல இருந்து எல்லாமே அது தனி எங்களுக்குனால தனி அவங்களுக்கு ஒரு ரூம் எங்களுக்கு ரெடி கொடுத்தாங்க. அதை நாங்கள் அது பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு 7 லட்சம் ரூபாய் 8 லட்சம் செலவாயிருக்கு நமக்கு. இருந்தாலும் வந்து இறைவனுக்கு செஞ்சோம் அப்படின்னு ஒரு இப்ப அடுத்த லைவ் வந்து இப்ப நம்ம என்ன பண்ணணும், கோயில பவானி சங்கரேஸ்வரர் கோயில சித்திரை திருவிழா பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 63 நாயன்மாருடைய திருவதி விழா பிரம்மாண்டமா மேயர் இது புது முயற்சியா இறங்கும். அப்படின்னா அந்த லைவ் இருக்கும் நம்ம யூடியூப்ல, நம்ம ஜோதிடர்கள் பேசக்கூடிய லைவ் இருக்கும். ரெண்டுமே அட் டைம்ல. ஓகே ஓகே ஓகே, புது முயற்சியா பண்ணணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? இங்க லைவ் போயிட்டு இருக்கோம், அங்கேயே லைவ் இருக்கும். டிவி சேனல் அது போயிட்டு இருக்கும், யூடியூப் சேனல் இது போயிட்டு இருக்கும். டிவி சேனல் அது போயிட்டு இருக்கும். டிவி சேனல் கூட நம்மளுடைய லைவ் நம்ம லைவ் இருக்காது. அது ஒன்றுதான் முடியும். அது 2 தரனுக்காக ஒரு விஷயமா நாளைக்கு மற்றவங்களுக்கு வரைக்கும் போகுது. 2 ஒரே 2 சேனல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது விஷயமும் நாளைக்கு ஆலோசனை. ராஜ்யலட்சுமி சேனல் 2 சேனலாக இந்த லைவ் இருக்கும் அந்த லைவ் இருக்கும் எதிர்பார்க்கறதுக்கு ஐடியா பண்ணிட்டு பார்க்கலாம். வாய்ப்பு இறைவன் கொடுக்கலாம். இறைவனை வந்து இப்போ அந்த அரண்மனைக்குள்ள பவானி கொடுத்துருக்காங்க. இது அடுத்து திருச்செந்தூர் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். கிடைச்சா ஒரு இதே பெரிய லெவல் அந்த காலத்து பழமையான கோயில் வந்து எடுத்து நீங்க வெற்றி கண்ட பிறகு எல்லா ஊர்ல இருந்து கண்டிப்பா பிரபலம் ஆகும் சார். இப்ப எங்க இருந்தாலும் டப்புனு வந்து ராஜநிலை டிவி கூப்பிடுங்க, அவங்க மூலமா நீங்க லிங்க் வாங்கின்னு தான் சொல்லக்கூடிய அமைப்புலதான் உட்காந்துருக்கும். நிச்சயமா பெரிய விஷயம். மிக உயரிய சாதனை. ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், அங்கீகாரம். எனக்கு அது நீங்க ஓபன் பண்ண ஆபீஸ் டைம்ல இருந்து நேரத்துல இருந்து நாள்ல இருந்து எல்லாமே ராஜநிலை எப்படி செட் பண்ணியே தான் நீங்க ஆரம்பிச்சது சார். அதுக்கான உண்டான வெற்றியை வந்து நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. டைமிங் கொடுத்தா டைமிங் கொடுத்தா பண்ணணும். புரிஞ்சுங்களா? நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதுல இருந்து கோயில் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சு நம்ம ஸ்டார்டிங் கடைசி வரைக்கும் வந்து எந்த தொழில் இல்லாம கடைசியில ஒரு 2 கேமராமேன் சொன்னாங்க. அதே நாங்க என்ன பண்றோம், அதை லைவ் கொடுக்கல நல்லா இருக்கிறத மட்டும் சென்ட் பண்ணிப்போம். அதை மட்டும் சென்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம கொடுத்தது வந்து 5 நாள் ப்ரோக்ராம் வச்சு அங்க இருந்து பண்றதுலாம் சாப்பாடு நல்லபடியா கொடுத்தாங்க. அரண்மனை வந்து கடைசி நாளே சாப்பிட முடியும். மிச்சம் 4 நாள் 5 நாள் அருமையான சாப்பாடு 3 வேலையும் நல்லபடியா கொடுத்தாங்க. அதுல எந்த பொருளுமே கிடையாது. சாப்பாடுலாம் நமக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுத்தாங்க. 5ஆம் நாள் தான் எங்களுக்கு இந்த காலையில இருந்து டீ தண்ணிக்கு தான் எல்லாரும் பிஸியா. ஆமா, 4 மணி வரைக்கும் டீ தான் சாப்பாடுல வீட்டுல வரல. வேற வழி இல்லை. நாங்க அது வந்து நாங்க ஃபுல்லா நவர கூட முடியாது. இந்த கூட்டம் வெளியே அவ்வளவு சேர்த்து 4-5 நாள் கூட்டம் வெளியே போக முடியாது. கோயிலுக்கு போறது கூட வழி இல்லை. கோயிலுக்குள்ள பாத்ரூமும் கிடையாது. கோயிலுக்கு வெளியே தான் போகணும். வெளியே அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்றது கஷ்டம். ஃபுல்லாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாம் ஃபுல்லா செப்பரேட்டா பாக்ஸ் பண்ணி இதை பார்க்கும்போது பிரமிப்பா இருந்தது. பட் இருந்தாலும் பாத்ரூம் வசதி கொஞ்சம் சிறப்பாக அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்முறையாக மலேசியா அவங்களும் சில விஷயங்கள் பேசுறாங்க.